மகிழ்ச்சி சார். நன்றி. யார் பேசுறது? பிரேமா மேடம் பேசுறீங்களா? இல்லையா? ரவி சார் வாங்க. நான் லேட்டாக தான் வந்தேன். வசந்தி மேடம் பேசுங்க. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ராம் சார் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸலண்ட் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்தீங்க, நிறைய டீட்டெயில்ஸு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டாக். நானும் நிறைய நோட்ஸ் எடுத்தேன் ஆஸ் யூஷுவல். அதாவது ஆம், அதாவது செல்ஃப் பொட்டென்ஷியல், அதாவது பொட்டென்ஷியல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது செல்ஃப்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்கள் அதையும் சொன்னீங்க. இப்போ ரீசண்டாக நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சுங்க. என்ன அப்படின்னா, பொண்ணு வந்து ஒரு காஃபி ஷாப்ல வந்து அந்த பொண்ணு தனியா அது வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும்தான் இருந்திருக்கு. ஒரு ம். காஃபி அதுல ஒருத்தன் போறான். அந்த போய் வந்து காஃபி வாங்கிக்கிறான். காஃபி ம். வாங்குறதுக்கும் ரூபா கொடுக்கல. ம். கொடுக்காம என்ன பண்றான், காஃபியை எடுத்துக்கிறான். அவளையும் எடுத்துக்கிறான், ஏன்னா ஒருத்தரும் இல்லைன்னு தெரியும் அவனுக்கு. அவளை ம். வந்து force பண்ணி இழுத்துக்கிட்டு கார்ல கிட்னாப் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு வரான். ஆனா ம். இந்த பொண்ணு அப்படி கத்துனா, அதாவது ஸ்கிரீம்னா ம். அப்படி ஒரு ஸ்கிரீம் பண்ணி உதைச்சி கிதச்சி எல்லாம் பண்ணி அதை ஃபுல் ஃபுல் வீடியோவும் காமிக்கிறாங்க. அவ ம். விடுபட்டுறான். விடுபட்டு ஓடுறா. மத்தவங்க எல்லாம் போறாங்க. ஆனா அவங்க வந்து இந்த எல்லாமே கார் வந்து நம்ம 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 ஊர் மாதிரி தான். இப்போ கார்லாம் விண்டோஸ்லாம் ரேஸ் ஆனதுனால ஒருத்தருக்கு இவ கத்துறது கேட்க மாட்டேங்குது. ஆனா அவ ரிலீஸ் ஆயிடுறா, அவங்க கிட்ட இருந்து ரிலீஸ் ஆயிடுறா. அதுக்கப்புறம் வந்து அவ ஓடி போயிடுறா. ஹைவேக்கு போய் நிக்கிறா. அவ வந்து தப்பிச்சிடுறா. அவனையும் பிடிச்சிடுறாங்க. அப்ப அவ சொல்றா, என்னோட அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க, என்ன ஆனாலும் நீ கடைசி மட்டும் போராடு. நீ வந்து ஒண்ணுமே நீ வந்து பயப்படக்கூடாது. கத்து கித்து கடி என்ன வேணா செய், வெளியில வந்துடணும் நீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன வயசுலயே. அதுதான் நான் பண்ணேன் அப்படின்னு. அந்த சின்ன பொண்ணு 18ஓ 19ஓ, இப்போ ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜுக்கு போகிறதுக்கு வந்து வேலை பண்ணுறாப்புல இது போய் வேலை பார்த்துருக்கு பாவம். ஸோ ம். செல்ஃப் பொட்டென்ஷியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட இருக்கு, திறமை இருக்கு, எல்லாம் பண்ண முடியும். ஒரு ஒரு டார்ச்சர்னு வரும்போதே அதுலேருந்து எப்படி வெளியில் வரணுங்கிறது உங்களோட மைண்டில் தெரியணும். அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தெரியணும். அது ஒன்று. அப்புறம் இந்த செல்ஃப் பொட்டென்ஷியல் வந்து எப்படி ஒரு டீம் பொட்டென்ஷியல் ஆகுது அப்படிங்கிறத இங்கே நீங்கள் சொன்னீங்க. அதுதான் ஒரு டீம் பொட்டென்ஷியல் ஆகுது, ஒரு குரூப் மூவ்மெண்ட் ஆகுது. செல்ஃப் பொட்டென்ஷியல் சொல்லும்போது நான் ஒபாமா சொல்லியிருக்கேன். ஒபாமா வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அவர் வந்து அகெயின்ஸ்ட் ஆல் ஆர்ட்ஸ். நான் பிளாக்கு. அப்புறம் அவர் சொல்றாங்க, நீ உனக்கு பேரே முஸ்லீம் பேரா இருக்குடா. ஆமா, ஓபாமா. ஹுசேன் ஒபாமா. இது அவங்க முதல்ல ப்ரொனவுன்ஸ் பண்றதே இந்த ஊர்ல கஷ்டம். நீ போய் பிரசிடென்டா நிக்கிறேங்கிறியே அப்படிங்கிறாங்க. நான் நிப்பேன், ஐ கேன் டூ இட் அப்படின்னு நிக்கிறாரு அவரு. ஜெயிக்கிறார். அந்த பொட்டென்ஷியல் வந்து, அந்த மூமெண்ட் வந்து எஸ் ஐ கேன் அது பெருசா போச்சு வச்சுங்களேன். அத மாதிரி தான் நம்ம காந்தி, மார்ட்டின் லூத்தர் கிங்கு எல்லாரும் இந்த பொட்டென்ஷியலை வச்சுக்கிட்டு தான் வெளியில வந்திருக்கிறாங்க. நம்ம காந்தி அத்தனை பெரிய ஒரு எம்பையரை வந்து அடிக்கிறாரு அப்படின்னா மூளை வச்சு தான் அடிச்சாரு. ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, உண்ணாவிரதம் இருந்து செல்ஃப் பிட்டி கிரியேட் பண்ணி இவர் ஜெயிலில் போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு வின் பண்ணாரு. இன்னொன்று நீங்கள் ரொம்ப சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து ஒரு பிஹேவியர் இருக்கு. அந்த அந்த பிஹேவியரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சில சமயம் நம்ம வந்து அந்த இம்பெடிமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது நமக்கு. இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து இது கரெக்டுன்னு தெரியும். ஆனால் சொசைட்டி வந்து அதை வந்து நம்மளை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சா கூட நம்ம சொசைட்டி கூடயே நம்ம போயிடுறோம். ஸோ அந்த சொசைக்கிட்ட போகிறதுனால தான் நம்ம நிறைய ப்ராப்ளம் வருது. அப்புறம் இன்னொன்று, நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட்டுக்கும் கான்க்ரீட்டுக்கும் வித்தியாசம் சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சுதந்திரம் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்டாக சொன்னது பாரதியார். அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ் அவருக்கு. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. அதெல்லாம் கான்க்ரீட்டாக இல்லை. அது அப்ஸ்ட்ராக்ட் இது. ஆனால் அதை கான்க்ரீட் ஆக்குனது மற்ற மூமெண்ட், காந்தி ஃப்ரீடம் மூமெண்ட்டு, Correct. இதெல்லாம் அதை கான்க்ரீட்டாக ஆக்குது. ஸோ இது வந்து கட்டாயமே நம்ம வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த செல்ஃப் டார்ச்சரை பற்றி நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரி செத்தே போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா செத்து போயிடுவாங்க.
ஆனா வந்து அதுலயும் மீண்டு வரவங்க இருக்கிறாங்க. அது வந்து தெரிஞ்சவங்க தான் அதை பண்ணணும். சும்மாவாது குத்தி கித்தி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அது பிழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா மொத்தத்துல வந்து இந்த ரொம்ப அழகான ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணிக்க நம்ம கிட்ட என்ன செல்ஃப் பொட்டென்ஷியல் இருக்கு, அதை எப்படி நம்ம வெளியில கொண்டு வரலாம். மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமலே கொண்டு வர முடியும். மற்றவங்களை ஹர்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஹர்ட் பண்ணாமலே ஒருத்தரும் ஒரு செல்ஃப் மூமெண்ட்டை கொண்டு வர முடியும். ஒரு டீமாவும் ஒர்க் பண்ண முடியும். நிறைய ப்ராப்ளத்துக்கு அதுதான் அதுதான் ஆன்சராக இருந்திருக்கு. நம்ம பொட்டென்ஷியல் மூமெண்ட் தான் ஆன்சராக இருந்திருக்கு. நம்ம அதை வந்து இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாப்புல வகைப்படுத்தி நீங்கள் காட்டியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். பாராட்டுக்கு. தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி மேடம், நன்றி. நம்ம செல்ஃப் பொட்டென்ஷியல் வந்து பெருசா பேசுறது ஒரு பக்கம். எல்லாருமே லைஃப்ல நிறைய பார்த்திருக்கோம். பல வழிகளை பார்த்திருக்கோம். இந்த வழிகளை மிஞ்சி நம்ம வெளியில வந்திருக்கோம். ஒவ்வொருத்தருமே பயங்கரமான வழி எல்லாருமே பார்த்துக்கோம். ஒவ்வொரு சூழ்நிலையில ஒவ்வொரு வழிகள் இருக்கும். ஒவ்வொரு வாழ்க்கையில வழிகள் படிச்சிருக்கோம். இது செல்ஃப் அட்டென்ஷனாலதான் இதை ஓவர் கம் பண்ணி நம்மளால வர முடிஞ்சது. இது வர முடியாதவங்க தான் வேற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அந்த ரியலைசேஷன் எல்லாம் வந்து நமக்கு வரும்போது அதுக்கும் மீறி நம்ம இவ்வளவுக்கு வந்ததே பெரிய சக்சஸ் தான். பணம் இருந்தா மட்டும் சக்சஸ் கிடையாது. லைஃப்ல இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கோம், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருக்கோம், எவ்வளவு வழிகளை தாண்டி வந்திருக்கோம், எவ்வளவு பேரோட பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்கோம், அதை நம்ம இப்படி பேலன்ஸ் பண்ணி வந்திருக்கோம். நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டுக்கு எப்படி எல்லாம் பேலன்ஸ் பண்ணியிருக்கோன்றது இது எல்லாமே நம்மளோட பிரெயின் அந்தந்த இடத்துல சமாளிக்குது. அந்தந்த எமோஷனை பேலன்ஸ் பண்ணுது. எந்த எமோஷன்லயும் டவுன் ஆனாலும் அதை ஓவர் கம் பண்ணி வந்துடணும். அப்போ எவ்வளவுக்கு நம்ம இன்டர்னலா நம்ம வந்து நம்மளோட பொட்டன்ஷியல் யூஸ் பண்றோன்றது நேச்சுரலாவே யூஸ் பண்றோம், ஆனா தெரியாது. இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குது. பேசுவோம் அத. இது இப்ப ராமு சார் சொன்னது மற்ற ஆங்கிள், நான் ஜென்ரலா வந்து ஒரு வியூ கொடுக்குறேன். இல்ல அது வந்து எப்போ அந்த செல்ஃப் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது அது ப்ராடரா போகும்போது தான் அது வந்து சமுதாயத்துக்கு உதவியா இருக்கு இல்லையா? இல்ல மேடம், இது ஓவர் கம் பண்ணி வரும்போதே நம்ம பிரெயின் எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பேண்ட் ஆகும் போது தான் அடுத்த ஸ்டெப் போறோம். வாங்க சிவகுமார் சார் பேசுங்க. சார் ராமு சார் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம். ரொம்ப எக்ஸலன்ட், ரொம்ப வைப்ரண்ட். ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல அந்த ட்ரைனர் பண்ற அப்பா டிசிப்ளின் இருக்குல்ல. ஐ அண்டர்வென்ட் கரெக்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி லேண்ட்மார்க் ட்ரைனிங்ல 2002 லேண்ட்மார்க் ட்ரைனிங் மெட்ராஸ்ல இங்க 3 நாள் போட்டேன். காலைல 8 மணிக்கு ஷார்ப்பா போயிட்டேன். லேட்டா வந்து அவ்வளவுதான் கேட்டா எவ்வளவோ எக்கச்சக்கமா ஃபீஸ் வாங்கினேன். அதெல்லாம் வாங்கி போயிட்டே இரு, நீ வாங்கி போயிட்டே இரு. லேட்டா வந்து திரும்பி போயிட்டே இருந்துவாங்க. அவ்வளவு டிசிப்ளின். இது அவுட் ஆஃப் கம்பல்ஷன் என் டாக்டர் என் சன் எல்லாம் ஆல்ரெடி அண்டர்வென்ட். போய் பாருப்பா, போய் பாருப்பான்னு புஷ் பண்ணி அனுப்பிச்சாங்க. அவ்வளவு டிசிப்ளின், அவ்வளவு சவுண்டு. அப்படியே நீங்க 8 மணி இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை ஷஃபிள் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்க உட்காந்து அந்த இடத்துக்கு போயிடாது, உங்க இடத்துல ஒரே இடத்துல உட்காராதீங்க, பட்டா போடாதீங்க, மாறிட்டே இருங்க, மேல போங்க, கீழே பாங்க, அந்த குரூப் போடுப்பாங்க, மிங்கிளா ஷஃபிள் பண்ணிட்டே இருப்பாங்க. அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் கேட்டேன் மாஸ்டர் கிட்ட, ட்ரைனர்கிட்ட, ஐ எம் த ஒன்லி ரொம்ப ஏஜ்டு பர்சன் ஐ கம் ஹியர் அவுட் ஆஃப் கம்பல்ஷன். ஒய் டு யூ டோன்ட் யூ ஹேவ் திஸ் ஏஜ் லிமிட் எல்லாம் உங்களுக்கு இல்லையா? இது 70 வயசுல என்ன அலோ பண்றீங்களே, ஐ எம் அனேபிள் டு டாலரேட் இந்த சில்னஸோ வெதரோ உங்க டோன் எனக்கு தாங்க முடியல அப்படின்னு. 3வது நாள் போறப்ப யூ லைக் இட், இன்னும் ஃபர்தரா நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூட் யூ மிங்கிள் வித் யங்ஸ்டர்ஸ், நிறைய போங்க அப்படின்னு நல்லா ட்ரைனிங் கொடுத்தாரு. சொன்ன மாதிரி டிசிப்ளின் தான் டிசிப்ளின். என்ன கத்துக்கிட்டேன்னாக்கா ஒரு கான்பிடன்ஸ் தான். ஒரு 5 ஒர்க் இருந்தாலும் 5 ஒர்க்கே நான் சமாளிக்க முடியுன்ற மாதிரி ஒரு கடைசியில் சொன்னாங்க. 5 ஒர்க் ட்ரெயின் பிடிக்கணும், வீட்டில் எல்லாத்தையும் பேக் பண்ணணும், பிள்ளைங்களை அங்கே வந்து வர சொல்லணும், டாக்ஸி புக் பண்ணணும். யூ கேன் டூ தட் இன் 5 டாஸ்க், 5 டாஸ்க் 6 டாஸ்க் இருந்தாலும் யூ வில் பி ஏபிள் டு டூ அப்படின்னு. நைட் ட்ரெயின் ஏறிங்க வரணும், காலைல ஆஃபீஸ் போகணுன்றப்போ எல்லா வேலையும் நீங்க செய்ய முடியும்ன்ற அளவுக்கு நீங்க ட்ரைனிங் ஆகும்னு சொன்னாங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் என் கண்ணும் தான் என் டாக்டர் தான் ரொம்ப போயிருக்காங்க. 2005 2000 நீங்க சொன்ன மாதிரி ஹிப்னாட்டி ஃபர்ஸ்ட் லேண்ட்மார்க் மிஸ்டர் ரெட்டின்னு ஒருத்தர் நடத்துறாங்க. ஐ ரிமெம்பர், உங்களுக்கு ஞாபகம் மேக்ஸ் எக்ஸல்
எஸ் எஸ் அது டாக்டர் ஜெயன் ரெட்டி, லாயலா காலேஜ் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர். கரெக்ட். அது என் டாக்டர் ரன் பண்ணா கடைசி ஃபேர்வெல் அந்த இதுக்கு எங்களை எல்லாம் கூப்பிட்டு போனோம். ஸோ அட்டகாசமான ட்ரைனிங் தான். ரியலி எனக்கு எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த யோகா ப்ரோக்ராம்லாம் 7 நாள் ப்ரோக்ராம் 3 நாள் ப்ரோக்ராம் முடிக்கிறப்பெல்லாம் ஒரு நம்பிக்கை வருது உடல் மேல. எந்த மாதிரி உடல் வலி வந்தாலும் எந்த மாதிரி வந்தாலும் நம்ம தாங்கிக்கலாம், மேனேஜ் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தது இந்த யோகா ப்ரோக்ராம். இந்த லேண்ட்மார்க் ட்ரைனிங் எல்லாம் எதையும் சமாளிக்கலான்ற அளவுக்கு நமக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு நீங்கெல்லாம் அதெல்லாம் மாஸ்டரா இருக்கீங்கன்றத ரொம்ப சந்தோஷம். அதான் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அந்த கான்சன்ட்ரேஷன் இஸ் பவர் சொன்னீங்க. நிஜமா காலைல கேஸ் புக் பண்ண சொல்லுவாங்க. கேஸ் புக் பண்றதுக்கு போன் எடுத்தாக்கா வாட்ஸ்அப்ல போகும், ஃபேஸ்புக்ல போகும், யூடியூப்ல போகும். கேஸ் புக் பண்றதே மறந்துடும். ஈவினிங் தான் அந்த கான்சன்ட்ரேஷனே வர்றதில்லை. கேஸ் புக் பண்றது மட்டும் இல்லை, இது மாதிரி எதுக்கா போன் எடுக்க போவோம், அந்த வேலையை மறந்துட்டு கடைசியில் அந்த வேலை ஈவினிங் அந்த கான்சன்ட்ரேஷன் எனக்கு இல்லை. குறைஞ்சிருக்கு வந்து அந்த பிரைமல் கிரீம் பத்தி அழகா சொல்லியிருக்காரு. குழந்தைங்க அவ்வளவு இண்டிபெண்டன்ட் சுதந்திரமா இருக்கு 9 மாதம். அது வர்ற வழி இருக்குங்களே, அவ்வளவு டிராமான்னு சொன்னீங்களே, அற்புதமா நீங்க நரேட் பண்ணீங்க. நிறைய நிறைய சொன்னீங்க. சூப்பர் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். நடராஜ் சார் வாங்க. வணக்கம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு ராம சார் பேசினேன்னு சொன்னீங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணது உங்களை விட வேற யார் இப்படி பேச முடியுமோ எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவ்வளவு விஷயத்தையும் தொகுத்து இன்னும் 10 இருக்குன்னு சொன்னீங்க. இந்த விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப பேர் வந்து விடும் முயற்சியில தான் ஈடுபடுவாங்க, பாதியில விட்டுட்டு போடுவாங்க. அங்கதான் பிரச்சனை. மற்றது வந்து இந்த பொட்டென்ஷியல் என்பது இஸ் டிஃபிகல்ட் டு எஸ்டிமேட் இல்லையா. அப்ப அது வந்து நாங்கள் கீப் ஆன் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் we have to build it up. ஆனா ரொம்ப பேருக்கு அது புரிகிறே இல்லை. இந்த உன்னை அறிந்தால் சொல்றதும் பொட்டென்ஷியல் என்று தான் எனக்கு படுகுது. இந்த சிவகுமார் சார் நீங்க யோகா சொன்னீங்க, யோகா பயிற்சியா? அது ஒரு 7 நாள் பயிற்சி பண்ணிருக்கேன் சார். லேண்ட்மார்க் ட்ரைனிங்கிறது வேற. லேண்ட்மார்க் ட்ரைனிங் ராமசார் சொன்ன மாதிரி ட்ரைனிங். யோகா பயிற்சி எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து சொல்ல வந்தேன். யோகாவுமே இதே மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. 6 மணிக்கு வரணும்னா 6 மணிக்கு வந்தாகணும், இல்லைன்னா போயிடுறாங்க. அந்த அளவுக்கு டிசிப்ளின் மெயின்டைன் பண்றாங்க. ஐ டோன்ட் வாண்ட் நேம் ஆஃப் த ப்ரோக்ராம் இதெல்லாம் சொல்ல. ஐ அண்டர்வென்ட் 7 days ப்ரோக்ராம். பிகினர்ஸ் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் போயிருக்கேன். தட்ஸ் ஆல் கிவ்ஸ் மீ சம் கான்ஃபிடன்ஸ். இன்னைக்கு வரைக்கும் அந்த மூச்சு பயிற்சி, அந்த யோகா, சின்ன சின்ன யோகாக்கள் எல்லாம் செய்ய முடியும். ஒரு அளவுக்கு எனக்கு ஏற்று மாதிரி ஆனா அவனால் சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த 7 நாள் பயிற்சியில யோகா பயிற்சி. அது ரியலி ஸ்டில் டுடே 20 years முன்னாடி கத்துக்கிட்டது இன்னமும் எனக்கு ஐ கேன் டூ ஆல் திஸ் யோகா as and when it's necessary for me. அது பர்டிகுலர் மூச்சு பயிற்சி எனக்கு ரொம்ப அந்த ரொம்ப பிரமாதமா சொல்லி கொடுத்தாங்க. ஐ ரிமெம்பர். பேசுங்க சார். மூச்சு பயிற்சி இது பார்ட் ஆஃப் இட். ஏதாவது சொல்லுவாங்க ராஜ யோகான்னு சொல்லி, மாஸ்டரிங் மைண்ட்னு சொல்லி. அதுதான் ரொம்ப அதுல எங்களுக்கு பிரயோசனப்படும். மூச்சு பயிற்சியும் பிரயோசனப்படும் தான். ஆனா ரொம்ப பேர் ஏதோ சுவாசம் பண்ணினா எல்லாம் தண்டபாடு நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆனா ராஜயோகான்னு சொல்றது வந்து யூ ஹாவ் டு பி கண்ட்ரோல் ஆஃப் யுவர் மாஸ்டரிங் யுவர் மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனுடைய அதையும் குறிப்பிட விரும்பினேன். ரொம்ப தேங்க்ஸ் ராம சார். வணக்கம். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வாங்க ஆரம்பிங்க சார், பேசுங்க. கல்யாணி மேடம் காணாம போயிடுவாங்க, அப்புறம் அடுத்து கூப்பிட்டுருங்க. நீங்க ஆரம்பம் சார் பேசுங்க. வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன், ராமன் கொஞ்சம் வெளியே போயிருந்தனால. ஆனாலும் மீதியை தொடர்ந்து கேட்டேன் வந்து. ஆனால் ராம் சார் பேச்சை ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஏதாவது ஒரு குறிப்பெடுத்துக்கலான்னு பார்த்தா என்னால் முடியவே முடியலை. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணி தோற்று தான் போயிட்டேன் வந்து. திருப்பி மறுநாள் பார்க்கணும் தான். இல்லை, உங்களுடைய ஸ்பீச் அத்தனையுமே வந்து பயனுள்ளதாக இருக்குது. இதை ஒன்று எடுத்துக்கிடலான்னு பார்க்கணும், அதுக்குள்ளே வேற ஒரு சொல்லிடுறீங்க. அப்படியே கண்டினியூஸாக மேலே 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 கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள். அது அது வற்ற என்ன அள்ள குறையாதுங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள் இதை வந்து நான் ஸ்டீஃபன் சார் வந்து இதை வந்து மறுவழிபரப்பு இதை போடும் பொழுது அதை திருப்பி இன்னொரு தடவை பார்த்துட்டு தான் உங்களை கேள்வி கேட்கணும், ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி உணர்வு தோணுது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இருந்தால் அந்த குழந்தை வெளிவரும் பொழுது 9 மாதம் அமீபியாவிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, அது அற்புதம். அதுலேருந்து
நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத விட நம்ம பட்ட அனுபவம் தான், உள்ளே இருந்த அந்த அனுபவம் தாங்கிற போது வந்து ஐயோ இன்னும் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது இந்த வயசில் தெரியுது. அது வந்து காலம் கடந்த பின்ன தெரிஞ்சால் கூட வந்து இப்போவாது தெரியுதே அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து ஊட்டி இருக்கிறது வந்து மிக அற்புதம் சார். நீங்கள் வந்து அப்படி அந்த உங்களுக்கே ஒரு தனி நடையில் கொடுத்தீங்க. எப்பொழுது எப்படா வருவார், எப்போ திரும்பி பேசுவார் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து எப்பயுமே என்ன மாதிரி ஆளுங்களுக்கு, ஏன்னா உன்னை புதுசாக தெரிஞ்சுக்கிடணும், ஆர்வமாக கேட்கணுங்கிற உணர்வு உள்ள எங்களுக்கு வந்து நீங்கள் கிடைச்சது அருமருந்து. எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸ்டீஃபன் சார் இந்த இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாத பல விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து வந்து இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் சிவகுமார் சார் சொன்ன மாதிரி இந்த ஓய்வுக்கு பிறகு தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பே எல்லாம் கிடைச்சிருக்குது. ஓய்வாக இருக்கும்போது பிள்ளைகளுக்கு இதை தேடணும் அதை தேடணும்னு அப்படியே ஓடி 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 வாழ்க்கை எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறத தொலைச்சங்கிறது இல்லை, பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக கழிச்சோம் தான் வந்தான். அதனால் சீவன் சார் கூட இடையில சொன்னார் வந்து நாம் ஒவ்வொருவரும் பட்ட வலி வேதனை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேதனை அதெல்லாம் முடிச்சு அப்பாடன்னு கொஞ்சம் ஓய்வு இருக்கும்போது ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்வில் வந்து ஒரு தளத்தில் வந்து இணைந்து, அதுவும் உங்கள் போல் நாராயணமூர்த்தியால் இணைஞ்சு உங்கள் மாதிரி ஸ்பீச் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு ஸ்டீஃபன் சாருக்கு நன்றி, உங்களை போல் ஆட்களுக்கு பெரிய பெரிய நன்றி சார். இதை நான் வந்து இந்த இதை இன்னொரு கேட்டுட்டு திருப்பி வந்து உங்களுக்கு தனியாக கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி 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 நன்றி. கல்யாணி மேடம். சார் சக்கரபாணி சார் பேசிட்டோம். நான் எங்கேயும் போல, இங்கதான் இருக்கேன். மேடம் சொல்லுங்க. நானும் இங்கேயே இருக்கேன். நீங்க பேசுறீங்க. பரவாயில்ல சார். சக்கரபாணி சார் அவங்க லாஸ்ட்ல தான் பேசுவாங்க சார். இல்ல அவங்க ஓட மாட்டேன்னு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு கொடுத்த ஸ்டீஃபன் சாருக்கு நன்றி சார். சார் வாய்ப்பு கொடுத்தது கல்யாணி மேடம். ஓகே, கல்யாண மேடத்துக்கு நன்றி. ராமு சாருடைய ஸ்பீச்சை உண்மையிலே நோட்ஸ் இருக்கு. நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி அவருடைய வேகத்துக்கு நமக்கு ஈடுபட முடியாது. அதை எடுக்க நினைச்ச ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது நோட்ஸ் இருக்குது. நான் கரெக்டா 7:25க்கு தான் வர முடிஞ்சது. என்னால 8:25க்கு அப்புறம் இந்த சினிமா டைரக்டர் கோபி நயனார் வந்துட்டாரு என் சன்னை பாக்குறதுக்காக. அது போயிட்டு கடைசியா கரெக்டா நீங்க முடிக்கிற நேரத்துல வந்து உட்காந்துட்டேன். அதுக்கடையில என்ன நடந்தது நான் அட்டன் பண்ண அந்த வரையிலும் சிலது வந்து ரொம்ப நல்ல அருமையான கருத்துக்கள், நல்ல ரொம்ப தங்கு தடையில்லாத. நீங்க இது உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, நீங்க சொல்ற அந்த ப்ரொனன்சியேஷன் எங்களுக்கு பெயர் நனு வரல உடனே ஸ்பெல்லிங் எல்லாம் சொல்லிடுறீங்க. இப்படிதான் எனக்கு போகுது. அது உண்மையில ஒரு நல்ல பயனுள்ள கருத்து. நீங்க சொன்னதுல நானு ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சதுலாம் லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி சொன்னீங்க. அதுக்கப்புறம் லைக் அட்ராக்ஷன், லா அட்ராக்ஷன், லைஃப் அட்ராக்ஷன், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் இன் கான்சன்ட்ரேஷன் பவர், அதெல்லாம் சொன்னீங்க. ஸ்கேட்டர்டு பிரைட் தாட், அதுல வந்து இந்த மல்டி டாஸ்கிங் ஒர்க் ஃபார் லேடிஸ், அதை பத்தி நீங்க உங்களுக்கே உரிய நகைச்சுவையோடு நல்லா அழகாத மல்டி அதான் சொன்னீங்க. காத்து நிக்கிறாங்க. அடுத்து இது இப்படி கிராஸ். அதுக்கப்புறம் வந்து கான்சன்ட்ரேஷன் இஸ் த பவர், சப் கான்சன்ட்ரேஷன் சொன்னது. அதுல ஒரு இது என்னன்னு கேட்டா, இண்டிவிஜுவல் மைண்ட் வந்துட்டு கனெக்டட் வித் யூனிவர்சல் மைண்ட். நீங்க அது அது எனக்கு ரொம்ப சரியான கருத்தா நான் அதை ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் விஷுவலைசேஷன் ப்ராசஸ், மனதை கட்டுப்படுத்துவது எப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் விளக்கி சொன்னீங்க. இன்னொன்று வந்து இன்னைக்கு காலையில நான் டாக்டர் கிட்ட ரெவியூக்கு போயிருந்தேன். என்னுடைய ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ரெவியூ போனேன் டாக்டர் தேக்கச்சாஸ் மாதிரி. அப்போ என்ன ப்ராப்ளம் நான் சொன்னேன், சார் ஓகே எனக்கு அந்த ஸ்டிச் பண்ண இடத்துல கொஞ்சம் பெயின் இருக்குது. எப்படி பெயின் இருக்குன்னாரு. நான் கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துன்னா தெரியல. இதை மாதிரி இப்போ சிட்டிங் பொசிஷன்ல அப்படி உட்கார்ந்தா வலிக்குதுன்னு அவரு சிரிச்சிட சொன்னாரு. வயிறு பெருசாயிடுது இல்ல, அப்படிதான் செய்யும். அதான் உண்மை. கொஞ்சம் பெல்லி கொஞ்சம் பெருசாயிடுது. கொஞ்ச நாளா வெளிகளே போகாத உடல் உழைப்பு இல்லாத. அப்போ அவரு சொன்னாரு, இல்ல டாக்டர் நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் டயட் கண்ட்ரோலா தான் இருக்கிறேன் அப்படின்னு. இல்ல நீங்க பாடி, அதாவது நீங்க இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க, ஓகே நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன். பட் அப்படி கிடையாது, அதெல்லாம் வளராது. ஏதோ சாப்பிட்றீங்க, அது நீங்க சொல்ல மாட்டீங்க. கூட என் சன் இருந்தார், அவர் சொன்னார், அப்பா சொல்லுங்கப்பா எக்ஸ்ட்ரா. அப்படிலாம் கிடையாது. பார்த்து இப்ப கூட பாருங்க சொல்றாங்க 2 இட்லி மட்டும் எடுத்து ஒதுக்கி வச்சிருங்க மேடம், அவங்களாம் என்னமா சாப்பிட்றாங்க. அப்படிதான் கண்ட்ரோலா வரேன். நீங்க சொன்ன அந்த இது வந்துட்டு மைண்டு பாடி சொல்லுதே மைண்டு கேட்கணும்.
அப்படின்னீங்க. அது சரியான வார்த்தை. காலையில அனுபவபூர்வமான இது. எனக்கு இன்னைக்கு நடந்தது அனுபவபூர்வமான இது. அவரு நீ முதல்ல பாடி சொல்றது நீ மைண்ட் கேட்கணும். அது பிரகாரம் நீங்க இது பண்ணணும். இதை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நீங்க இது பண்ணுங்க. பாடிங்கிறது உங்களுக்கு பாருங்க. வயிறு இதுவா இருக்குதுன்னாக்கா, அப்ப இன்னும் வயிறு குறைக்கணும் அப்படின்றது உங்களுக்கா தோணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எதை சாப்பிட்றீங்களோ அதை குறைச்சிக்கிடுங்க. ஃபேட் ஐட்டம் அதிகம் சாப்பிட்டு சில அட்வைஸ்லாம் பண்ணாங்க, மெடிக்கல் அட்வைஸ்ல. நீங்க சொல்லும் போது நினைச்சேன், சார் ஏதாவது பக்கத்துல இருந்து கேட்ட மாதிரி டாக்டர் காலையில பேசுறது இவர் பக்கத்துல இருந்து கேட்ட மாதிரி சொல்றாரு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிக் ஷோர் மவுண்டைன் பத்தி சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படிதான் நானு இந்த கனடாவில் இருப்பது அப்படிதான் நினைச்சுக்குவேன். ஏதோ காடு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள பார்த்தா ஒரு வீடு கட்டியிருப்பாங்க எங்கேயோ ஒருத்தன். இப்ப என் மாப்பிள்ளை சொன்னாரு, இதெல்லாம் மொத்தம் அது கோதுமை விளைய வச்சிருக்காங்க. அந்த கோதுமை பயில இதெல்லாம் இருக்கு. அவர் சொல்லுவாரு, இதெல்லாம் அந்த அந்த ஓனருக்கு சொந்தம். அப்படி பல மைல். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு பல மைல் அப்படி காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா காடு வருது. அப்புறம் பார்த்தா மறுபடியும் அந்த கிரெயின் இது இருக்குது. அது அதையும் நான் கொஞ்சம் ஜஸ்ட் அதோட மேட்ச் பண்ணி பார்த்தேன். ஓகே, அது அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் இந்த ட்ரைனிங் நடக்கிறதெல்லாம் யூனிவர்ஸ் மீட்டிங்லாம் வந்துட்டு அண்டர் கிரவுண்டு இதுல தான் இது பண்ணுவாங்க அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல அப்படிதான் ஜெனரலா இருக்குது. அது நானும் அதை பார்த்துருக்கேன். அதுக்கு அடுத்து நீங்க நாம இது பண்ணதுல ஃபியூச்சர் ஆஃப் த பாடி 1930லயே கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். 1950ல சைனாவில் உருவாக்குன ஒரு இதை காட்டுறேன். 1950ல எப்படி இருப்போன்றத அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். அவன் இப்பவே பண்ணி வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி அதை சொன்னாங்க. 1950ல எப்படி இருப்போமோ அந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் உள்ள ட்ரெயின் உள்ளவே போகுது. அவன் சொல்ற சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் வச்சுட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயம். 2050 சார் 2050 சாரி இன்னைக்கு இருக்கிறத நான் அந்த 1930 சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2050ல எப்படி இருப்போமோ அதை இன்னைக்கு சைனாக்காரன் இன்னைக்கே பண்ணி வச்சிடாத அப்படின்னு அந்த வீடியோல சொல்லுது. அப்படியே எப்ப பிரமிப்பா இருக்குது. அது மாதிரி எதிர்காலத்துல என்ன நடக்கணுங்கிறத இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஃபியூச்சர் ஆஃப் த பாடி வந்து அதை 1930லயே கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது ரொம்ப இதாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மரண வீடு அங்கெல்லாம் போனா கண்ணீர் வந்தா விட்டு அழுதுடணும். அப்படி இல்லைனாக்கா எதிர்பாராத நேரத்தில் எதிர்வினை ஆட்டி அது காட்டும். அதனால அது அப்பப்ப செய்து முடிச்சுன்னு சொன்னீங்க. அது உண்மையா அது சொல்லுவாங்க, அழுதாதான் பாரம் குறையும். மரண வீட்டுக்கு போனா அழுதாதான் பாரம் குறையும்வாங்க. ஒரு நகைச்சுவையானது இல்லைன்னா நல்ல வாய் விட்டு சிரிங்கன்னுவாங்க. அந்த பாடி எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் நம்ம பண்ணாது நல்லதுன்றத அதையும் நான் கொஞ்சம் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல வந்துட்டு இந்த குட்டு பேடு ஒன்று சொன்னீங்க. புவர், ஆவரேஜ், குட்டு, வெரி குட்டு, எக்ஸலண்ட் சொன்னீங்க. மோஸ்ட் ஆஃப் த இது எங்களுக்கு ஆபீஸ்ல சர்வீஸ்ல இருக்கும்போது வருஷத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 20 செமினாருக்கு போய் அட்டன் பண்ணியிருப்பேன். எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பேசுவாங்கன்னா 2 திங்ஸ் பார்ப்பாங்க அங்க. அது என்ன மாதிரியான செமினார், காக்டெயில் இருக்கான்றது ஒரு டீம் கொடுது. ஒரு சிலருக்கு எல்லாம் இந்த கம்பெனிக்காரங்க கொடுக்குறதா நல்ல கிஃப்ட் கொடுப்பாங்க. அவன் கடைசியில என்ன பண்ணுவான், ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுப்பான், அதை ஃபில் பண்ணி கொடுங்கன்னுட்டு. அப்ப கூட சொல்ல ஆஸ் யூஷுவல் போடுப்பா, குட்டு போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நாங்க எல்லாம் குட்டு 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 எடுத்துருவோம். இன்னைக்கு நீங்க ஒரே வார்த்தை குட்டுன்னா ஒண்ணுன்னு அதை புரிஞ்சுக்காம ஆக செமினாரையும் ஒழுங்கா அட்டன் பண்றது கிடையாது, கதை பேசிட்டு இருக்குது. கடைசியில அவன் ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுப்பான், வேல்யூபிள் கிஃப்டா தான் கொடுப்பாங்க. இந்த காக்டெயில் பார்ட்டி வர டீமுக்கு அதுலயே எண்ணம் இருக்கும், எப்படா முடிப்பானுங்க செமினாரை நேரம் அங்க ஓடலான்னு. அதை கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்த்தேன் நீங்க சொல்ற அந்த இதுல. அது ரொம்ப. அப்புறம் இந்த கல்கட்டா ரசகுல்லா அண்டு ரச மசால் சொன்னது அது நான் ரொம்ப ரசிச்சு கேட்டேன் நான். அப்படிதான் நம்ம சில நேரத்துல நல்லது சொன்னா கூட நம்ம மைண்ட் அந்த நேரத்துல கேட்காது. சரி நம்ம நினைச்சுதான் கரெக்டா நினைச்சுட்டு இருப்போம். கடைசியில நடப்பாய் கொஞ்சம் முதலே சொல்லிக்கலாமே போடலாம். எனக்கு அது மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. டெல்லியில ஒரு சர்தார்ஜி மேரேஜுக்கு என் ஃப்ரெண்டு கூட்டு போனேன். அங்க போன உடனே பார்த்தா பொண்ணு மாப்பிள்ள குதிரையில வச்சு தூரத்துல இருக்காங்க. என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாரு, உள்ள நேரம் ஆச்சு, வரதுக்கு லேட் ஆகி நம்ம உள்ள மண்டபத்துக்குள்ள போயிடலாம். மண்டபத்துக்கு போயிடுச்சு. வெளியில ரிசப்ஷன் ஹால்ல நிறைய ஸ்வீட்டு அது இது எக்கச்சக்கமா வச்சிருந்தாங்க. நாங்க நல்லா பசியோட போனோம் 2 பேரும். என் ஃப்ரெண்டு சொன்னாரு, அவங்களே எங்களை இன்வைட் பண்ண வாங்க சாப்பிட பண்ணிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம், ஒரு கட்டு கட்டிட்டோம். வெளியே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.
கடைசியில மாப்பிள்ளை வந்தாரு. அவர் மாப்பிள்ளையோட அப்பா வந்துட்டு என் ஃப்ரெண்டோட கலீக். அவர் என்ன பண்ணாரு, மாப்பிள்ளை எல்லாம் வந்தோடனே ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அவர் எங்களை உள்ள கூட்டி போனார், வாங்கன்னு. என்ன இவர் உள்ள என்ன கூட்டி போறாரு, அடுத்து உள்ள போனா ஹால்ல பிரியாணி அது இது நிறைய. என் ஃப்ரெண்டு, ஆனா பாய் மனுஷன், இது தெரியாத வயிற்ற நிரப்பிக்கிட்ட மாடா இங்க உள்ள போய் என்னதான் சாப்பிட போறேன்னு. அத மாதிரி இன்னைக்கு நீங்க சொன்னது, இந்த மாதிரி ரசமசாலா இருக்கு தெரியாத ரசகுல்லாவே சாப்பிட்டு 4 நாளை ஓட்டிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது ரொம்ப நல்லா இதுவா இருந்தது. அது கடைசியில வந்துட்டு இந்த பிரைமல் ஸ்கிரீம் சொன்னீங்க பாருங்க, அது அவர் ஆர்மோசான்னு சொன்னார். அது உண்மை. அது அந்த நேரத்துல வந்து அவங்க படுற வேதனையோட மனுஷ வாழ்க்கையோட சொன்னீங்க. ரொம்ப அருமையான கருத்துக்கள் சார். ஆர்மோ சார் சொன்னது திரும்ப நான் சொல்றேன். அப்பெல்லாம் படிக்க தவறியது, கேட்க தவறினதுக்கு இப்போ ஸ்டீஃபன் சார் வந்து ஒரு வழிவகை வந்து கொடுக்குறாரு. நல்ல நல்ல கருத்துக்கள் இந்த வயசுக்கு ஓய்வா அதெல்லாம் கேட்டு நல்ல சரியான இதெல்லாம் விற்பனர்கள் நம்ம குரூப்ல இருக்காங்க. மல்டி டாஸ்கிங் விற்பனர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சொல்லும் போது அதை கேட்டுக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அடாடா, நமக்கு பரவாயில்ல, நல்ல வாய்ப்பு. அவரு உண்மையிலேயே ஸ்டீஃபன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல நல்ல ஆட்களை கொண்டு வராரு, நல்ல நல்ல கருத்துக்களை சொல்ல வைக்கிறாரு. நாங்களும் அதை கேட்டு பயனடையும். உண்மையில ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நிறைய விஷயம் படிக்கிற காலத்திலயும் அது கேட்டது கிடையாது, வேலை செய்யற காலத்தையும் கேட்டது கிடையாது. அட்லீஸ்ட் ஓய்வு காலத்தை கேட்க முடியாது, வாய்ப்பு கிடைத்தது. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். சார் ராமு சார், உங்க உரைக்கு மேல ஒவ்வொருத்தரோடதும் பயங்கரமா இருக்கே சார். என்ன சார் இது? இது எனக்கு உங்களுக்கு மேல ஒவ்வொருத்தரும் கொடுக்குற உரை ஒண்ணு இருக்குல்ல, அவங்க எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் நிறைய வருது. பிரேமா மட்டும் தான் பேச மாட்டேன்ட்டாங்க. சொல்லணும்னா எல்லாம் பெருசு தானே, பெருசு அனுபவம் சம்பாதிச்சு வச்சிருக்குது இல்ல. கல்யாணி ஏன் வந்து பிரேமா பேசலன்னா, இது எல்லாமே வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் சொல்ற பேரெல்லாம் கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி இருந்தது. ஆறுமுக சார் சொன்ன மாதிரி என்டார்ஸ்மெண்ட், அவர் போற ஸ்பீடுக்கு என்னால வந்து ஃபாலோ பண்ணவும் முடியல. அந்த ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் நமக்கு ஹெச்ஆர்டி ட்ரைனிங் இது மாதிரி எல்லாம் நம்மளும் போயிருக்கோம், செஞ்சிருக்கோம் அப்படின்னா கூட அந்த மல்டி லெவல்ல அது முதல் நாள் வந்து நமக்குள்ள குரூப்பை ஏற்படுத்துறது, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் என்ன நினைக்கிறோம், அப்புறம் ட்ரைனிங்கை பத்தி என்ன நினைக்கிறோம், உன்னோட பலம் என்ன, பலவீனம் என்ன, உன்னோட பொட்டன்ஷியலுக்கு நீ என்ன சறுக்கினாலும் நான் அதை வந்து வாழறதுக்கு வழி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுத சொல்லுவாங்க, பேச சொல்லுவாங்க, ஃபீட்பேக் கொடுக்க சொல்லுவாங்க. எல்லாம் சிறப்பா இருக்கும். பட் இன்னைக்கு வந்து நம்ம ராமு சாரோட லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலயும் பேசினாரு. அந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த பேரெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப புதிய பெயர்கள். அவர் சொன்ன ஸ்பெல்லிங் கூட அவரோட ஸ்பீடுக்கு எனக்கு எழுத முடியல. அதுதான் உண்மை. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். மேபி மற்றவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதா இருக்கலாம். பட் என்னன்னு நமக்கு வந்து இப்போ எப்படி வந்து 40வது மாடியில இருக்கிற ஹெலிகாப்டர்ல இறங்க போறவரு டிரைவர் கிட்ட வந்து என்னையா இப்படி டிராபிக் ஜாம்னா எவன் என்னோட ட்ரைனிங்க்கு வருவான்னா, உன் ட்ரைனிங்க்கு வந்தவன் தான் ஏன் டிராபிக் ஜாம்ல நிக்கிறான், அவனாலதான். திஸ் ஆர் ஆல் லெசன்ஸ் டு பி என்ன சொல்றது, நம்ம வந்து உணர்ந்து பார்க்க வேண்டியது, செய்ய வேண்டியது எல்லாம் இருந்தா கூட. நான் ஆக்சுவலா ஒரு ட்ரைனிங் வந்து 2007 போனேன் சார். இது பாரிவள்ளல்னு ஒரு ஆளு, அவர் பெங்களூர்காரரு. அவர் எடுத்தது ஹெச்ஆர்டி ட்ரைனிங். ஆக்சுவலா அவரது வந்து பியாண்ட் ஹாரிசான்ஸ், தொடுவானம் வரை அப்படின்ற ஒரு ட்ரைனிங். ரொம்ப நல்லா அந்த எலெக்டட் மேயர், சேர்மன், கொஞ்சம் கமிஷனர்ஸ், அவங்களுக்கு லைசன்ஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் கமிஷனர்ஸ்க்கு வச்சு கொடுத்தாரு. நம்ம சாரதா நம்பியாரூரான் மேடத்தோட பொண்ணு அப்ப கணபதி, சித்ரா கணபதி மேடமும் அதுல ஒன் ஆஃப் தி ட்ரெயினரா வந்தாங்க அந்த ப்ரோக்ராம்ல. நீங்க அவரு நம்ம சிவகுமார் சார் சொல்ற மாதிரி யோகா பயிற்சி மாதிரி உட்கார வச்சு அதுல ஒரு நாள் வந்து இப்படி வந்து ஹெல்த்தையும் பாத்துக்கங்க, நீங்க இப்படி மக்கள் சேவை பண்ண போறவங்க உங்களோட உடம்பையும் பாத்துக்கணும், மனசையும் பாத்துக்கணும்னு சொன்னதுல இருந்து நீங்க சொல்ற மாதிரி உன்னோட வீக்னஸ் என்ன, உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இருக்கிற பர்சனல் பிலாங்கிங்ஸ் எல்லாம் அங்க தூக்கி போடு, வெறும் கையை மட்டும் வீசிட்டு வா, நாங்க கொடுக்குற ஸ்கிரிப்லிங் பேட்ல எழுது, அந்த பேனாவும் அந்த பேப்பர் மட்டும் அங்க வச்சுக்கலாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல. இதெல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பட் நிஜமாவே இன்னைக்கு உங்களோட ஸ்பீச் ரியலி ஹெச்ஆர்டி ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குற ட்ரைனர் கிளாஸ்ல உட்கார்ந்துருக்க மாதிரி தான் இருந்தது. ஸ்டீஃபன் சாருக்கு வந்து நன்றி சார். புரியல சார் அவர் சொன்ன பேர்லாம், அதுக்கு தான் நான் முதல்ல பேசல. அந்த பேர்லாம் எழுதி போடுறேன் சார். இனிமேல் கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னால பேரெல்லாம் கொடுத்துருங்க சார். நாங்க பேரெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் பேசிக்கிறோம்.
எங்க வீட்டுல எங்க அப்பாவும் இந்த மாதிரி 10,000க்கு மேல புக் வச்சிருந்தாங்க. திடீர்னு கேட்பாங்க, இந்த புக் எடுத்து கொடும்பாங்க, இல்ல இந்த ஆத்தர் பேர் சொல்லுவாங்க. நானும் எங்க அண்ணனும் அத்தனை புக்கும் பேர் தெரியும், அத்தனை புக்கு ஆத்தரும் தெரியும். அதை எடுத்து கொடுத்தாதான் விடுவாங்க. அதனால எப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு எடுத்துருவோம். சார் அதெல்லாம் அப்படி நீங்க சின்ன வயசுல பண்ணீங்க சார். எல்லா பேரும் தெரியும், எல்லா ஆத்தரும் தெரியும். சார் இப்ப நீங்க அதெல்லாம் சின்ன வயசுல பண்ணீங்க. இப்பவும் நம்ம குரூப்ல ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அத. அவர் யாரு நான் அப்புறம் சொல்லுவோம். சரி. இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், இருந்தாலும் சொல்லுவோம். சரி கல்யாணி, நீங்க சரி, பேச வாங்க, போறீங்களா? நீங்க பேசுங்க. ரவி சார், நீங்க பேச போறீங்களா? சார் இந்த கேள்வியே சொல்லுது நீங்க பேசணும்னு. பேசுங்க சார். இல்ல இல்ல, நீங்க பேசாதுன்னா நீங்க பேசுறதை கேட்டுட்டு அப்புறம் நான் நோ பேசலாம். சார், நோ சார், யூ கேன் கோ அஹெட் சார். சார் ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா என்ன கன்ஃபியூஷன்னா, எக்ஸலன்ட் சொல்றதா, வெரி குட்னு சொல்றதா, குட்னு சொல்றதான்னு. ஏன்னா நீ எதை சொன்னா எதை எடுத்துப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதனால வெரி வெரி எக்ஸலன்ட் சொல்லிடுறோம். ஸோ அதை எப்படின்னு சொல்லி நீங்களே இன்டர்ஃபியர் அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கல்கத்தாவில் போய் ரசமலாய் தான் சாப்பிடணும், ரசகுல்லா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி எதை பிடிக்கலையோ அதை செய்கிறது தான் லிபரேஷன். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதை சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி கெட்டிங் ஹிட், ஒரு இது ஏவுகணை விழுந்தா எப்படி இது ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த கெட்டிங் ஹிட்டை பற்றி ரொம்ப நல்லா சொன்னீங்க. அந்த கழுத்து ஜாயிண்டாக ஒவ்வொரு ஜாயிண்டாக உடச்சி ஃப்ரீ ஆக்குறதுன்றதை ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இது எனக்கு புதுசாக இந்த விஷயத்த நாங்கள் கேள்விப்படுறோம். அதாவது டைட்டன்டு வில் பி லூசன்டு, கிரியேட் பெயின் அண்ட் ரிலீஸ் டென்ஷன், அந்த இது நல்லா சொன்னீங்க. அதாவது தலை மட்டும் நீங்கள், உடம்பு மட்டும் இல்லை, அதை மோஷோ யாரோ சொன்னான்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த ப்ரைமல் ஸ்க்ரீம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் இன்கம்ப்ளீட் ஃபீலிங்ஸ் அதை பற்றி அந்த இது நல்லாவே சொன்னீங்க. அப்புறம் செல்ஃப் பொட்டன்ஷியல், ஒபாமா கொடுத்த ஒபாமா எப்படி இது பண்ணார், இது எல்லாமே நல்லாவே புரிஞ்சுது. மொத்தத்தில் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் சார். எஸ் ஐ கேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை ஒன்ஸ் அகைன் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதற்காக நன்றி, பாராட்டு, வாழ்த்து. தேங்க்யூ. நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வாங்க, அடுத்தது யாரு? பிரசன்னா பேசுறீங்களா? பிரசன்னா கேட்கலன்னு நினைக்கிறேன், ரொம்ப லேட்டா தான் வந்தாங்க. நான் லேட்டா தான் சார் வந்தேன். 8 மணிக்கு மேல தான் ஜாயின் பண்ணினேன். ஆனா நான் ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறம் கேட்டதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 7 ஜாயின்ட்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சத நம்ம செய்யறது லிபரேஷன் இல்ல, அடுத்தவங்களுக்கு பிடிச்சத நம்ம செய்யணும், அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப மத்தவங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் இங்க ஒவ்வொரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் ஆவது அட்லீஸ்ட் டேக்அவே இருக்கும். அதை நான் என்னோட ஆபீஸ்ல, என்னோட மீட்டிங்ல, இல்ல வேற ஏதாவது இடத்துல சொல்லும் பொழுது, இப்ப எல்லாம் நீ எங்க இதெல்லாம் கத்துக்கிற, இல்ல இல்ல நான் படிக்கல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நடுவுல விட்டு விட்டு கேக்குது. எங்க இதை கத்துக்கிட்டா மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனல் சொல்லணும். ஆமா, நான் அதுதான் சொல்றேன். சொல்லிட்டேன், நான் லிங்க் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் அறிவை வளர்த்துக்கணும், எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணுமோ நீங்க வந்து கேட்டுக்கோங்க. நான் ஒரு நாள் கூட வேற எந்த புக்கையும் எடுத்து படிக்கல. சார் வேற அந்த யூடியூப் எது கொடுத்துட்டாரு. போர் அடிக்கும் பொழுது இல்ல கேப் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேற எதுவுமே பாக்குறது இல்ல. இப்ப இவர் கூட சிவகுமார் சார் கூட சொன்னாரு, நம்ம கான்சியஸா இருக்கணும், சிலிண்டர் புக்கணும்னு, அதை வந்துட்டு மத்ததெல்லாம் பண்றோம்னு. முன்னாடி அப்படி இருந்தேன், நானுமே இருந்தேன். பட் புக் பண்றத பண்ணிடுவேன், பட் ஸ்டில் மத்ததுலயும் கான்சென்ட்ரேஷன் போகும். ஆனா இப்பெல்லாம் அத நிறைய பண்ணி நிச்சயம் உங்களெல்லாம் இப்போ ஆறுமுகம் சாரா இருக்கட்டும், சிவகுமார் சாரா இருக்கட்டும், எல்லாம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்னு சொன்னாங்க. ஐ எம் சோ பிளஸ்ட். ஏன்னா நான் ஒர்க்ல இருக்கும் பொழுதே நான் 10 பேருக்கு நான் சொல்றேன், எனக்கு தெரியுது, வெரைட்டிஸும் தெரியுது அப்படின்னு. ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஸ்டீஃபன் சார் அண்ட் MOM உங்க எல்லாருக்குமே. அதை நான் இந்த நேரத்துல சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. எல்லாம் போறதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन ஆக்சுவலா. அதே மாதிரி ராமு சார்ட்ட ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். சார் முடிஞ்சதுன்னா இந்த ஸ்பீடா பேசுற அந்த கலையை எங்களுக்கெல்லாம் ஒரு செஷனா கத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். தலையில நிறைய இருக்குது, அது 1 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு சொல்ல முடியுமோ பாக்குறேன். இன்னும் 10 பேர் வச்சிருக்கிறேன், 10 தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் 10 இருக்குது. ஒண்ணுமே இல்ல, நிறைய படிங்க, அவ்வளவுதான். படிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய படிங்க.
அது வந்து விழுந்துனே இருக்கும். ஓகேவா? ஓகே, எல்லார்கிட்டயும் ஒரு கொஸ்டின். ம். எத்தனை டேலண்ட் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் மல்டிபிள் டேலண்ட் இருக்கும். நமக்கெல்லாம் எத்தனை டேலண்ட் இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு விஷயங்கள் நம்ம கத்துட்டு இருக்கோம். ரெகுலரா செய்யறது தவிர நிறைய விஷயங்கள் கத்துட்டு மல்டிபிள் அது டேலண்ட்னா எந்த மாதிரி மல்டிபிள் சார் நீங்க டேலண்ட். மீன் ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம கிட்ட பல விஷயங்கள் இருக்குது. பல விஷயங்கள் செய்யறோம். ஒண்ணு மட்டும் செய்யல, நம்ம பல விஷயங்கள் செய்யறோம். நோட் பண்ணிருக்கீங்களா? என்னெல்லாம் செய்யறோம், எத்தனை விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றது. அது நம்மளால வந்து உணர முடியாது சார். நம்ம கூட சுத்தி இருக்கிறவங்க தான் இது நீங்க தான் உணரணும். நம்மளால உணர முடியாதுன்னு சொல்றது தப்பு. சுத்தி இருக்கிறவங்க கவனிக்கிறாங்கன்றது உங்களை, நீங்க உங்களை கவனிக்கிறீங்களா? ம். நோட் பண்ணி வைங்க. அடுத்தது ஒரு டிஸ்கஷன் போடுவோம், கலந்துரையாடல் போடுவோம், அதுல பேசுவோம். ஒண்ணு. நல்லது சார். ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு கோட் போட்டேன் நான். இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல கோட் ஒன்று போட்டேன் நான் இதுல Facebookல. கல்யாணி மேடம் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த கோட்டு பார்த்தேன் சார். நல்ல கோட்டாங்கிறது பார்த்துட்டு சொல்றேன் சார். நியாயமான பேச்சு. நியாயமான பேச்சு. நான் எப்பவுமே நியாயமா மட்டும்தான் சார் பேசுறது. Live less out of habit. Live less out of habit and more Habit out and of more intent. out of intent. ம். இது என்ன சொல்லுதுன்னு யோசித்தீங்களா? திரும்ப சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. Live less out of habits, more out of intent. அதை காமிக்கிறாருங்க. நான் இல்ல, அவங்கள பாயிண்ட் அவுட் பண்றேன், ஸ்பாட்லைட் பண்றேன். ஓ சரி. Live less out of habit, more out of intent. Okay. இது என்ன சொல்லுது கல்யாணி மேடம்? சொல்லுங்க. நீங்க தான் கோட் ரெகுலரா என் கோட்டை பாக்குறீங்க. ஆமாங்க சார், பார்த்தேன் சார். கரெக்டா தான் இருந்தது. அதனாலதான் லைக்க போட்டேன் சார். ரைட். இது என்ன சொல்லுது? அதாவது நீங்க வந்து அப்படியே என்ன அப்படியே போற போக்குல போயிட்டே இருக்காம கொஞ்சம் கான்சியஸா திங்க் பண்ணி போங்க அப்படிங்கிற உங்க மாதிரி. ரொட்டீன்லயே எப்பயுமே இருக்காதீங்கன்றது தான், வேற ஒண்ணும் கிடையாது. அதான் சார், போற போக்குல போயிட்டே இல்லாம. அது உங்களோட ஹாபிட். ஆமா. வேற டைவர்ஷன் ஒவ்வொரு நாளும் கிரியேட் நியூ திங்ஸ். அப்ப நீங்க கிரியேட் பண்ணணும்னா உங்களோட இன்டென்ஷன் என்ன இருக்கு? இந்த இன்டென்ஷன் என்ன இருக்குதுன்னு நிறைய உள்ளர வச்சிருப்போம். ராமு சார் ஸ்டார்டிங்லேயே சொன்னாரு, ஒரு விஷயம் பார்ப்போம், அதுக்கப்புறம் வேற விஷயம் தோணும், அதுக்கப்புறம் ஒரு கால் வரும், ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவாரு, ஃப்ரெண்டு போன உடனே அம்மா சாப்பிட்றதுக்கு கூடுவாங்க, சாப்பிடுவோம். இப்படி போயிட்டு என்ன செய்யணும்னு நினைச்சோன்றத மறந்துடுவோம். சார் அது வந்து நான் இல்ல சார், நான் இன்னொன்னு கேட்க வந்தேன். இப்போ சார் கூட, சிவகுமார் சார் கூட சொன்னாரு, போன் எடுத்த உடனே நமக்கு வந்து ஒரு 100,000 வேலை இருக்கு, அதை பார்த்துட்டு இதை விட்டுரும் சார். அதையே சார் நம்ம ஒரு கில்ட்டா எடுக்கணும். மறந்தோம்னா மறந்தோம், எடுக்க சொல்லல. இது கில்ட்டாவே நம்ம எடுக்க சொல்லல. ஓகே சார், அது when it is necessary. இப்ப வந்து கேஸுக்கு இப்ப நாளைக்குள்ள நம்ம புக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறப்ப நம்ம அதை மறக்கிறது இல்ல சார். அதை வந்து கண்டிப்பா புக் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அது இல்லாம போகும்போதுதான் நம்ம கொஞ்சம் மறக்கிறோம். சரி, நம்ம போன் இருக்கிறதுனால மட்டும் இல்ல சார். நம்ம அந்த காலத்துல நீங்க ஏதாவது வாங்குறதுக்குன்னு வெளியே போனா கூட அன்லெஸ் இருங்க, நான் போன சொல்லல. இல்ல நான் அதை சொல்ல வந்தேன் நானு சார் சொன்னும் போது, அதுக்காக. சரிங்க சார். சொல்லல, நான் ஜென்ரலா நம்மளோட ப்ராசஸ் அப்படிதான் போகும். ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் போது இன்னொரு விஷயத்த ரொட்டீனா போயிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம என்ன செய்யணும்னு ஒரு இன்டென்ஷன் வச்சிருக்கோமோ அந்த இன்டென்ஷன் மாறிடுது நம்மளோட ரொட்டீன்னால. இந்த ரொட்டீன் ஹேபிட் இருக்கிறதுனாலதான். அப்ப இன்டென்ஷன் என்ன இருக்குதோ அதை விட்டுடுவோம். ஏன்னா சில நேரத்துல மிஸ் பண்றதும் இருக்கு. மறந்துட்டோம்னு நினைச்சுக்குவோம், ஆனா மறக்க மாட்டோம். தாட்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகி போனதுனால அந்த தாட் உங்களுக்கு கான்சியஸ்ல இல்ல. அப்போ அதுதான் இந்த கோட் வந்து இதுதான் கோட் பண்ணது உங்களுக்கு. சோ அப்ப ரொட்டீன்ல இருக்கிறப்ப நம்ம அந்த ஹேபிட்ஸ்லயே இருப்போம். அப்ப நம்மள இன்டென்ஷன்ல முக்கியத்துவம் கொடுக்கும் போது நம்ம என்ன ஒவ்வொரு நாளும் நிறைய எழுதணும்னு நினைப்போம். 6 மாசம் ஆச்சு நம்ம டைம் கொடுத்து ஆர்டிகல் எழுதுறதுக்கு. இன்னும் ராம சார் எழுதுறாரு. இந்த மாதிரி பேர் கொடுத்து பேசல, எவ்வளவு வேணா பேசுறேன். 10 பக்கம் எழுதுறீங்க நீங்க. உங்களுக்காக தான் இதை பேசினேன் நான். பாரதி வேற ஒண்ணு போட்டுருக்காங்க. பாரதி கோயம்புத்தூர்ல பாரதி விழா ஒண்ணு நடக்குது. 31ஆம் தேதிக்குள்ள ஒரு ஆர்டிகல் எழுதி கொடுக்க சொல்லிக்கிறாங்க. நான் அது வேற எழுதணும், அதுவும் எழுதணும், இதுவும் எழுதணும். ஆல் தி பெஸ்ட் சார். சரிங்க, வாங்க வாசினி மேடம் சொல்ல வராங்க. கல்யாணி மேடம் பேச போறாங்களா இல்ல நான் பேசணுமா?
சான்ஸ் கிடைச்சா பேசுறேன் மேடம், இல்லைன்னா நீங்க நீங்க பேசுங்க. பேசுங்க மேடம், ஃபீட்பேக் ஒன்றும் பிரச்சனை சொல்லணும்ல. அதாவது ஒன்னே ஒன்று சொல்லிட்டு கல்யாணி மடத்துக்கு கொடுத்துட்றேன். என்ன சொல்லுங்க. அப்படி ரெண்டு ரெண்டு இதா பார்க்குறேன் நான் ஸ்டீஃபன் சாரோட கோட்டை. சிலருக்கு வந்து எப்படி அப்படின்னா அவங்களோட ஹேபிட்லேயே ஸ்டக் ஆயிடுவாங்க. அவங்க ஸ்டக் ஆயிடுவாங்க. அதாவது வேற ஒண்ணுமே நியூவா ட்ரை பண்ண மாட்டாங்க. எனக்கு ரசமலாய் மாதிரி. ரசகுல்லா ஹேபிட்டுக்குள்ளேயே ரசமலாய் மாதிரி. அதான் ரசமலாய் மாதிரி. அதான் இல்ல ஆமா அது மாதிரி தான். இந்த ஹேபிட்குள்ளேயே நான் இருப்பேன். இதுதான் நான் வந்து நீ ஏதாவது புதுசா கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம். ஏன்னா வந்து எனக்கு அது நல்லா இருந்தா கூட டேஸ்ட் கூட பண்ண மாட்டேன். ஆமா அது அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் டாக்டரின் வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்னதான் சொன்னாலும் அந்த இன்டென்ஷன் வராது. நீ இன்டென்ஷன் வந்து எப்படி வருது அப்படின்னா உங்களோட மைண்ட் வந்து லிபரேட் ஆனா மட்டும்தான் அது வருது. அந்த லிபரேஷன் தான் அவர் சொல்றாரு. லிபரேட் ஆகுங்க மைங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சேயிங். ஃபிக்ஸேஷன் ஆயிடுது. இது ஃபிக்ஸ்டு. எனக்கு வந்து நான் பீனட் பட்டர் சாண்ட்விச் தான் சாப்பிடுவேன். அதை கூட நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன். இல்லாட்டி அது கொடுத்தா கூட அது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எப்போ உங்களுக்கு இருக்கோ அப்போ நீங்கள் தனியாக தான் இருக்கணும். ஏன்னா யார் கூடயும் மிக்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு குரூப் கூட போகணுன்னா நீங்கள் லிபரேட் ஆனால் தான் ஒரு குரூப்புக்குள்ளே போக முடியும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அது இல்லாமல் இருக்கும்போது யூ வில் பி ஐசோலேட்டட். ஸோ இதனால உங்களோட மைண்ட் எப்போ லிபரேட் ஆலையோ நீங்கள் ஒரு மூமெண்ட்டை ஆரம்பிக்க முடியாது. நீங்கள் ஒரு லீடராக இருந்தால் கூட நீங்கள் ஃபிக்ஸேஷனாக இருந்தீங்க அப்படின்னா அது மூமெண்ட்டாக ஆகுமா? முடியாது. எல்லாரோட இதையும் நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் இன்டென்ஷனையும் சொல்லணும். அப்படி இருக்கும்போது தான் அதுதான் அங்கே மெயின் கருத்தாக நான் பார்க்குறேன். மற்றவங்க பேசணும். கல்யாணி மேடம் பேசணும். தேங்க்யூ மேடம். வாங்க ராமு சார், இதுல வந்து ரசமலாய் ரசகுல்லாய் கூட சிக்கன் பிரியாணி வருமா? அது கல்கட்டா நிஜமா நடந்த செய்தி. கல்கட்டால இந்த மாதிரி ஆச்சு. இல்ல இப்ப என்ன வந்து ஃபிஷ் சாப்பிட சொன்னா என்னால முடியவே முடியாதுங்க. என்ன நினைச்சு முடியாது. என்ன சிக்கன் சாப்பிடுங்க லிபரேட்டா நீ போய் சிக்கன் சாப்பிடு அப்படின்னு நான் சாப்பிட முடியுமா? முடியாது. வேலையில கூட எப்போ அவங்க அதாவது நான் கொஞ்சம் 12 o'clock போனா அங்க வந்து மீன் வந்து மைக்ரோவேவ்ல வைப்பாங்க. நான் 11:30 போய் என்னோட ஹீட் பண்ணிட்டு வந்துருவேன். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மைக்ரோவேவ் தொட முடியாது. அதுல சில இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. ஆனா அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவேன்னா அது ஓகே, சாப்பிட முடியும் என்னால. ஆனா அந்த இப்போ என் சாப்பாடு வச்சு அதுல மீன் ஸ்மெல் வர்றது எனக்கு பிடிக்காது. ஸோ லிபரேட் ஆகிறது ஒரு தான் லிபரேட் ஆக முடியும். கல்யாணி மேடம் பேசுங்க. கல்யாணி. தேங்க்யூ சார். அமுதம்மா பேசுறீங்களாமா? ஹலோ, நீங்க அமுதம்மா வந்தாங்க, இப்போ மைக் அன்மியூட் பண்ணாங்க, அதனால கேக்குறேன் நானு. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கல்யாணி நீங்க பேசுங்க கல்யாணி, அப்புறம் நான் பேசுறேன். ஓகே அமுதம்மா, தேங்க்யூ சார். எனக்கு நடுவுல இந்த சொன்னீங்களா சார், வெரி எக்ஸலண்ட் குட் அதெல்லாம் சொன்னீங்களா சார், அப்ப ஏன் சார் நடுவுல குட்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க? அது வந்து யூசுவலான கிரைட்டீரியா. ட்ரைனிங் எவாலுவேஷன்ல இப்போ ஒரு சாரங்கபாணி சார் சொன்னார்ல, அவங்க எதுக்கு வம்பு குட்னு போட்டு போ, நிஜமா அவங்க ஃபீல் பண்ணது என்ன பேட், அவங்களுக்கு இது பிடிக்கல. அவங்க பேட்னு ஃபீல் பண்ணல. சக்கரபாணி சார் பேட்னு ஃபீல் பண்ணல. அவங்க வந்து ஓகே ஓகே அதுதான் ஓகே ஓகே தான். கிடைச்சது என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல 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 சார், அப்படியெல்லாம் கிடையாது. அல்டிமேட்டா டேக் அவே ஃபோக்கஸ் பண்ணல. ஒரு நிமிஷம் சார், நான் குட் போட்டா நான் எப்படி போடுவேன்னா சார், ஐ எம் நாட் சோ ஹாப்பி, ஐ எம் நாட் சோ இது வர்ஸ்டா ஃபீல் பண்ணல. குட்னா ஓகே ஓகேவா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் சார். ஓகேங்களா, என்னோட சைக்காலஜி. ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரெயினர் பத்தி சொன்னீங்களே, பயங்கரமான ஞாபக சக்தி சார். அந்த இவருக்கு அவர் பேர்லாம் எனக்கு ஆமா இவங்க சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் வரல. உங்களோட ட்ரெயினர் நினைக்கிறேன். அவர் வந்து காலையில 10:30 மணிக்கு என்ன சொன்ன சார்? சார் இதை சொல்றாரா? ஓகே சார், சிவகுமார் சார் ஏதோ சொன்ன மாதிரி இல்ல சார் சொல்ல சும்மா கை ஓகே சார். சோ சார் தட்ஸ் ஓகே சார், தேங்க்யூ சார். சோ அது வந்து எனக்கு ரொம்ப ஞாபக சக்தி வந்து ரொம்ப அபாரமான ஒரு விஷயம் சார். அது எனக்கு கொஞ்சம் அதிகமா வேணும்னு ஆசை. அது எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு பாக்கணும் சார். அது அதுக்கப்புறம் வந்து உங்களோட பாடி சொன்னீங்கல்ல சார், அந்த லிபரேட் ஆகுறதுங்கிறத சொல்றீங்கல்ல சார். அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து நீங்க சொல்லும் போது லிசன் டு யுவர் பாடிங்கிறது தான் பிகினிங்ல உங்க டாக்கா இருந்தது. அப்புறம் இந்த இடத்துல வரும்போது லிபரேட் ஆகுங்கிறீங்க. ஓகேவா? சோ இது ரெண்டும் எனக்கு கொஞ்சம் உதைக்குது. சோ நம்ம இப்ப பாடி சொல்லுது எனக்கு இது வேண்டாம்னு சொல்லுது. ஓகேங்களா, பாடிக்கு அது இட் நோஸ் வாட் இட் வாண்ட்ஸ் வாட் இட் டசன்ட் வாண்ட்ங்கிறது. சோ அந்த ரெண்டும் உதைக்குது சார். அது ஒரு கேள்வி.
அதுக்கு பதில் சொல்றீங்களா சார்? சொல்றேன். சொல்லுங்க சார். பாடி வந்து இது வலிக்குதுன்னு சொன்னா டாக்டர் கிட்ட போயிட்டு சொன்னாராம், டாக்டர் கையை இவ்வளவு தான் தூக்க முடியுது, இதுக்கு மேல தூக்குனா வலிக்குது, என்ன பண்றதுன்னு கேட்டாராம். டாக்டர் சொன்னாராம், அதுக்கு மேல தூக்காதன்னு உன் உடம்பு சொல்லுது, தூக்காத, அதுக்கு மேல தூக்குனா உடஞ்சிடும் அப்படின்னாராம். ஸோ வலிங்கிறது என்னன்னா எந்த இடத்து வரைக்கும் நீங்க போகலாம், எந்த இடம் தாண்டினா தப்பு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். வலியே இல்லைன்னா நீங்க கையை பிடிச்சி இதுக்கு மேல தூக்கி ஏதோ ஆயிடும். அதுல வலி இந்த எல்லாம் நிறுத்துன்னு சொல்லுது. அப்ப நிறுத்துன்னு சொல்ற போது இஃப் யூ லிசன் கரெக்ட். 4 இட்லி சாப்பிட்டுட்டோம், வயிறு நிறைஞ்சிச்சு, ஆனா நல்லா ஆகுது, நமக்கு சட்னி சாம்பார் மற்றதெல்லாம் நல்லா ஆகுது, சரி இன்னும் ஒண்ணு சாப்பிடுவோமே. யூ டோன்ட் லிசன் டு யுவர் பாடி. சார் இல்ல சார், நீங்க சொன்னதை வந்து பிடிச்சத வந்து பிடிக்காதத கூட யூ ஷுட் ஈட். இப்ப சிலருக்கு கூழ் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதை கூட சாப்பிட்டாதான் லிபரல் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. இல்ல அந்த இடத்துல எனக்கு ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இது நீங்க சாப்பிடுறது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்சு 20 கிலோ குறைச்சா, நல்ல குண்டா இருந்தா, சின்ன பொண்ணு, வயசு சின்ன பொண்ணு, குறைச்சதுக்கு அப்புறம் நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்டேன். எனக்கு இந்த உடம்பு பிடிச்சிருக்குது, அதனால நான் சாப்பாடு பிடிக்கல அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிறேன் அப்படின்ட்டான். சாப்பாட்டு மேல இருந்த விருப்பத்தை விட எனக்கு ஒல்லியா இருக்கிற இந்த உடம்பு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால நான் சாப்பாட்டை தள்ளி வைக்கிறேன்னு சொன்னான். அப்ப எது உங்களுக்கு அதிகமான விருப்பத்தை தருகிறது? எனக்கு வந்து அந்த லிபரேஷன்ங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு ரெண்டும் கொஞ்சம் ஒதுக்குது சார். எனக்கு மனசுக்கு எனக்கு ஒத்து வரல சார், அவ்வளவுதான். அப்புறம் வந்து ஹேபிட்னு சொல்றது, பிடிக்குதுன்னு சொல்றதெல்லாம் செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி வர்றோம். பிடிக்காதத போய் எக்ஸ்ப்ளோர் பண்ற போது ஓஹோ இதுலயும் இவ்வளவு இருக்குதா இல்ல சார், அதுதான் சார், அதுல வந்து பாடி இஸ் ஆல்சோ இன்வால்வ்ட் அப்படிங்கறதுனால we should respect our body also. It's not only thinking ன்னு சொல்ல வரேன் சார். அந்த பாயிண்ட் தான் எனக்கு இதுக்கு தி ஆன்சர் அப்படின்னு லைஃப்ல ஒண்ணும் கிடையாது. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த சூழலில் நீங்க உணர்ந்து பார்த்து முடிவெடுக்கணும். இது அப்ராப்ரியேட் ஆன்சர்ன்னு சொல்லுவோம் நாங்க. தி ஆன்சர் இல்ல. given juncture, given the situation, and given the person you are in touch with, you take an appropriate decision. Stay with your feeling ன்னு சொன்னீங்கல்ல சார், அது வந்து எக்ஸலண்டா இருந்தது அந்த பாயிண்ட். ஸ்டே வித் யுவர் ஃபீலிங். அதாவது வந்து ஆமா, நம்ம எதையோ ஒண்ணு பேசாம நம்ம என்ன ஃபீல் பண்றோங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது சார். அது ஓவராலா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அது வேற விஷயம். இன்னும் சண்டை போடணும்னா நிறைய போடலாம் சார். மிச்சம் மீறி விட்டதெல்லாம் போன்ல போடலாம் வாங்க. அது சரிங்க சார். அந்த சென்சஸ் சொன்னீங்கல்ல சார், கண்ணு மட்டும்தான் வந்து போய் அது தனக்கு, அதுதான் நம்ம கண்ணதாசன் பாடி வச்சதுதான் நினைக்கிறேன், கண் போன போக்கிலே அந்த பாட்டு அந்த மாதிரிதான் இருந்தது. அது ஆக்சுவலா அந்த நல்ல ஒரு பாயிண்ட். சோ இப்ப வந்து காதுல வந்து விழுகிறது அப்படிங்கிறது வந்து தானா வந்து விழுங்குறது இல்லைங்களா, கண்ணு மட்டும் தானா போகுது. போய் தேடலையே, இந்த 4 சென்ஸும் வந்ததுன்னா ரெஸ்பாண்ட் பண்ணோம். கண்ணு போய் வம்பு வலிச்சுன்னு வரும். அந்த பிக்சர் சொன்னீங்கல்ல, அது வந்து சார் இப்ப ஆக்சுவலா பார்த்தாக்க நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, இங்கதான் வந்து அங்கங்க காட்டுக்குள்ள வந்து ஒரு இதை போட்டு வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சா, நீங்க பிக்சர்லயும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறீங்க. முழுக்கவே அதான் இப்ப நான் இங்க நம்ம திருவண்ணாமலை மாதிரியான இடங்கள்லயோ அங்கங்க காடுகள்லயோ மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சீன் இருந்தது சார். இப்ப நீ பிக்சருக்குள்ளயும் அந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கிறது தான் இங்க வந்து நம்ம ஊர் சைட்ல. சரி வேண்டாம், அது சொன்னா ஸ்டீஃபன் சார் கோச்சுக்குவாரு, வேண்டாம். இல்ல எனக்கு கோவம் கிடையாது. சில ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஓகே சார். எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அந்த பாயிண்ட்டும் நல்லா இருந்தது சார். அதெல்லாம் நான் நிறைய எழுதி வச்சேன். அப்புறம் சார் இன்னொரு கொஸ்டின், இந்த 1930 வந்து ஃபியூச்சர் பாடிங்கிறத பத்தி ஒருத்தர் புக் எழுதியிருக்காருன்னு சொன்னீங்கல்ல சார், இப்போ அது வந்து அப்ளிகபிளுங்களா? இப்ப நம்மளுக்கு வந்து வாட் எவர் வி ஹேவ் எவால்வ்ட் ரைட் நவ், அது வந்து அது கூட கோரிலேட் ஆகுதுங்களா? நீங்க படிச்சிருக்கீங்களா அந்த புக்கு? படிக்கல, ஆனா கண்டென்ட் வச்சிருக்கிறேன். அது இதாகுதா சார்? நான் தேடி கண்டுபிடிச்சு சொல்றேன். ஆனா ஃபீலிங் ஒண்ணுதான் சொல்லிட்டேன்ல, டைனாசருக்கு இருந்த ஃபீலிங் தான் உங்களுக்கு இருக்குது. புதுசா நீங்க ஒரு ஃபீலிங் கூட இப்ப உணர்ந்து அனுபவித்து பார்ப்பது அல்ல. சார் அவர் உட்காந்து ஃபியூச்சர் புக்னு ஒண்ணு எழுதினாரு 1930ல, இந்த மைக்கேல் நேரோ சொன்னீங்களே. இல்ல, அது சார்ல்ஸ் பிரான்சிஸ் ஹானல். அவர் தான் முதல்ல இந்த மாதிரி மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்றாரு. அவரு புக் ஒண்ணு எழுதுறாரு. இல்ல சார்,
அதாவது ஆ. ஒரு பாடி வந்து ஃபியூச்சர்ல எப்படி ம். இருக்கும் அப்படிங்கறத வந்து 1930லயே ஒருத்தர் வந்து புக்கா எழுதியிருக்காருன்னு சொன்னீங்க. அவர் பேர் வந்து மைக்கேல் ஏதோ சொல்லியிருக்கீங்க. மைக் மர்ஃபியா? ஆமா சார். மைக் மர்ஃபி இல்லைன்னா டிக் பிரைஸ். மைக்கேல் நான் பார்த்து சொல்றேன் நான். அது எனக்கு ஐ ஜஸ்ட் ஐம் கியூரியஸ் தட் வெதர் இப்போ வந்து அந்த மாதிரி தான் நம்ம எவால்வ் ஆயிருக்கிறோமா அப்படின்னு. ஃபியூச்சர் ஆஃப் த பாடி மைக்கேல் மர்ஃபி தான் எழுதுனது. இவர் பாடி மாறும்னு சொல்லல, எவால்வ் தான் சார். இல்ல சூப்பர் நார்மல் ஹியூமன் பொட்டென்ஷியல் இதுக்குள்ள இருக்கும். பாடியை வச்சு நம்ம வேற மாதிரி பொட்டென்ஷியல் உருவாக்கும்னு சொல்றோம். நான் இந்த புக்கை கண்டென்ட் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. ஆஸ் இட் இஸ் எனக்கு புக் டைட்டிலும் ஆள் பேரும் தான் இருக்கு. நான் டீடைல்ஸ் எடுத்து சொல்றேன். ஓகே சார். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது சார். யூனிவர்சல் மைண்ட் இஸ் கனெக்டட் வித் யோர்ஸ். இதெல்லாம் நம்ம ஏதாவது எழுதினா யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். ஆனா இன்னொன்னு கூட சொன்னாரு, நீங்க பிடிக்கல அது. தெரியும் சார். நான் பிடிச்சது நீங்க ஆப்போசிட்டா பிடிச்சிருப்பீங்கன்னு தெரியும் சார். சொல்லுங்க. இல்ல சார் வந்து இன்னொன்னு கூட சொன்னாரு, நீங்க கரெக்டா அந்த பாயிண்ட் பிடிப்பீங்கன்னு நினைச்சேன், பிடிக்கல. இது வரைக்கும் அது வரல. இல்ல சார், நான் மேபி நடுவுல விட்டுருப்பேன் நானு. ஒரு முக்கியமான பாயிண்ட், உங்களுக்கு ஃபேவரான ஒரு பாயிண்ட் ஒன்னு சொன்னாரு. அப்ப கதை சொல்லிருங்க சார், பரவாயில்ல. ஆமா, நிறைய அந்த யுனிவர்சல் மைண்ட் இஸ் கனெக்டட் வித் யோர்ஸ்ங்கிறதே வந்து எனக்கு ஃபேவரான பாயிண்ட் தான். எனிவே கான்சென்ட்ரேஷன் இஸ் பவர். அது கண்டிஷனிங்ல வந்துச்சு அந்த வார்த்தையை தவிர மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. அதனால தான் நான் அது சொல்லல. எது சார்? புரியலைங்க சார். அதெல்லாம் தனியா ரெக்கார்டிங்லாம் சொல்ல முடியாது. ஓகே சார். பல வேலையில மறந்துட்டீங்கப்பா, விடுங்கப்பா. இல்ல அத அவங்க கேட்ச் பண்ணல. அவங்க பண்ணிருந்தாங்கன்னா இல்ல சார், நீங்க சொல்லுங்க, நான் பண்ணனா பண்ணலையான்னு ஐ வில் பி வெரி frank and honest. ஆஃப் தி ரெக்கார்ட் வில் டாக். ஓகே சார். ஓகே சார். ஓவராலா ஐ திங்க் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சார். நல்லா இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து செஷன் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். சார் இனி யாரும் அடுத்த வாட்டி கவர் பண்ணலாம். நல்ல மாதிரி நிறைய டாபிக் கொண்டு வாங்க சார். நல்லா இருக்கு சார். இனி யாரும் கூட்டுன்னு சொல்ல மாட்டாங்க சார். இல்ல சார், இன்னைக்கு நிஜமா எக்ஸலண்டா இருந்தது. ஒண்ணு நீங்க இப்ப இது குட்டுக்கு தானே கேள்வி கேட்டாங்க கல்யாணி மேடம். ஜெனரலா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் என்ன பண்ணாங்க, யாரும் கோச்சிங் கூடாதுன்றதுக்காக நல்லா இருந்ததுன்னு சொல்லிடுவாங்க. நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. நல்லா இங்க இல்ல, மீட்டிங்ன்றது இல்ல, ஜெனரலாவே எது இருந்தாலும் வெளியில போனா அவங்க கோச்சு கூடாதுக்காக இவங்க நல்ல வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையாவே குட்டு தான். அதாவது நம்ம சொல்ற அர்த்தத்துல குட்டு. அது வந்து பெரும்பாலும் வந்துடும். வெளியில பாத்தீங்கன்னா நிறைய எமோஷன்ஸ்ல வந்து ஒருத்தர் ஏன்னா அவங்க கோச்சு கூடாது, புரியுதுங்களா? அவங்க கோச்சு கூடாதுன்றதுக்காக நான் வந்து சொல்லிடுவேன் அப்படின்றது. ஆனா துணிஞ்சு சொல்ற, சரியில்லைன்னு சொல்ற ஒரு மனப்பக்குவம் தைரியமும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கு. ஆமா சார், அது சொல்றவங்களுக்கு கூட இருக்கிறது வேற சார், அத கேட்கறவங்களுக்கு இருக்கணும்ல சார். மனப்பக்குவம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். நீங்க சொன்ன உடனே எகிரிக்கிட்டு வர்றவங்க ஏதாவது சார் சொன்னாரு எல்லாம் எகிரினாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எகிரிக்கிட்டு வர்றவங்க கிட்ட போய் நம்ம போய் பக்குவமா பேசினாலும் பிரயோஜனப்படாது. இல்ல அதாவது அது வேற விஷயம். ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கரெக்டா சொல்றோம் அப்படின்னு பழகிட்டோம்னா இவங்க கிட்ட இருந்து வந்தா அது கரெக்டா இருக்கும்ன்றது பழகிடும். அது வேற விஷயம். பழகிறதுனாலதான் நம்ம வந்து பக்குவமா அவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்றது எகிர்னு போறாங்க. உண்மையை தானே சொல்றீங்க, சொல்லிட்டு போங்க தைரியமா. சொல்லுங்க சார். அப்புறம் என்ன சொல்லுங்க சார். நாங்க ஆர்டிகல் நம்மளது சிலது வரும் சார். அப்ப எக்ஸாம்பிள் நான் தான் சொல்றேன், வரட்டேன்றேன் நான். தப்புன்ற பட்சத்துல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இது சரிதான் சார். நீங்க நம்ம ஒத்துக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் சார் பேசணுங்க. அதாவது என்ன இப்ப நானும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நீங்க சரியில்லை அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரி, உண்மையா சரியில்லைன்னா அது சரி, எங்களுக்கு சரியா இருந்ததுன்னா நாங்க டீடைல் கொடுப்போம், எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். இது இது இந்த கோணத்துல வருது அப்படின்றது. அப்போ அதுக்கு என்ன நியாயப்படுத்தணுமோ அது நியாயப்படுத்துவோம். இதுதான் ஒரு விஷயம் சார். இன்னொரு பாயிண்ட், அந்த கண்ணுக்கு சொன்னீங்கல்ல ராமு சார், அது வந்து ஆக்சுவலா அந்த கண்ணு ஒண்ணுதான் அப்படி அலைஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கறதுனாலதான் கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ண சொன்னாங்க சார். அதான் மெயின் பிராக்டிஸ் சார். அவங்க கண்ணை அலைய விடுறதா அவங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும்? இல்லைங்க சார், அதனாலதான் அடிக்கடி கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணு, பி யோர் செல்ஃப் அப்படின்னு சொன்னாங்க சார். ஜஸ்ட் இது ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் சார் உங்க ஸ்டைல்ல.
நீங்க ஷவாசனான்னு சொல்லிட்டு யோகா பண்ணிட்டு படுத்தீங்கன்னா இன்னைக்கு பண்ண வேண்டிய அவ்வளோ வேலையும் மனசுல ஓடும். ஆமா, அதுக்கு பேர் ஷவாசனா. இல்ல சார், அப்படி எல்லாருக்கும் ஓடாது சார். இந்த ரேட்டிங் ஸ்கேலு சொன்னேன் இல்லையா, புவர், ஆவரேஜ், குட்டு, வெரி குட், எக்ஸலண்ட்னு. இது ரென்சிஸ் லைக்கர்ட்னு ஒருத்தர் கிரியேட் பண்ணாரு. RENSIS, ரென்சிஸ் லைக்கர்ட், LIKERT. ரென்சிஸ் லைக்கர்ட்டோட ஸ்கேல் தான் இது ரேட்டிங் ஸ்கேலு. ஆல்மோஸ்ட் யூனிவர்சலாக இதை தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா மாற்றிக்குவாங்க. பட் ஜென்ரலி ரேட்டிங் ஸ்கேல் சொன்னீங்கன்னா லைக்கர்ட் எடுத்து போட்டுருவாங்க. நான் குட்டு போட்டா ஓகே ஓகேன்னு அர்த்தம் சார். இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம் இல்ல, அவ்வளவுதான். அமுதமா அமுதமா சில எல்லாம் வந்து தட்டியாச்சு சார். அமுதமா எல்லாருக்கும் அப்ளை ஆகும். ஓகே, அமுதா மேடம். வணக்கம் சார். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் சார். நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம ராமநாதன் சார் வந்து எக்ஸலண்ட் நான் சொல்லிடுறேன், குட் இல்ல எக்ஸலண்ட் சொல்லிடுறேன். மிக சிறப்பாக இருந்தது. நம்ம இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப வேகமாலாம் உள்வாங்க முடியல. உள்வாங்கின வரைக்கும் நல்லா உள்வாங்கணும், அப்படிதான் சொல்ல முடியுது எனக்கு. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சார். நாங்க வந்து இந்த தியானம் கத்துக்கிறதுக்கு போற இடங்கள்ல இப்படிதான் போனை இப்போ வாங்கிக்குவாங்க, கடிகாரத்தை வாங்கிக்குவாங்க, அப்புறம் பேக் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி அவங்க வச்சுக்கிட்டு அனுப்பிடுவாங்க. நம்ம பிரேமாமா சொன்ன மாதிரி எழுதுறதுக்கு நோட்டும் அந்த இதுவும் கொடுக்க மாட்டாங்க, பேனாவும் கொடுக்க மாட்டாங்க. போய் அப்படியே உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். ஒரு நாள் முழுவதும் நடக்கும். முழுவதும் கேட்டுட்டு வரும்போது வந்து அறக்க பறக்க அந்த போனை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு வாங்கிட்டு நாங்க வர்றது எங்களுக்கு அந்த நினைவு வந்தது. அந்த மாதிரி ஒரு 2-3 ப்ரோக்ராம்ல போய் கத்துக்கிட்டு வந்தேன். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நினைவுக்கு வந்தது. மற்ற விஷயங்களை பத்தி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்கணும்னு நினைச்சா கரெக்டா வசந்தி அம்மா சொல்லிட்டாங்க. அதுக்காக என்ன வந்து கோழி சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட முடியாது. ஏன்னா நான் கேள்வி கேட்கணும்னுட்டு தான் அந்த இடத்த வந்து நான் வந்து மைக் எடுத்த உடனே அவங்க நம்ம கேட்க வேண்டிய கேள்விக்கு அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. எப்பவுமே எல்லா நேரங்கள்லையும் மனசு சொல்ற மாதிரி வந்து உடம்பு சொல்ற மாதிரி மனசும் கேட்க முடியாது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்பதான் நம்ம வந்து அதை மாத்திக்க முடியுமே தவிர எல்லா நேரங்கள்லையும் உடம்பு சொல்றத வலியா இருக்கும்போது கேட்கலாம், மற்றதெல்லாம் இருக்கும்போது கேட்க முடியுமா? நாக்குல எச்சு ஊறுது, கொண்டாங்குது, உடனே போக முடியுமா? அப்ப அந்த மாதிரி எத்தனை இருக்குது விஷயங்கள். அதனால அதுல எல்லாம் வந்து நம்ம உடம்பு சொல்றத கேட்க முடியாது. அந்த மாதிரி மனசு சொல்றதையும் கேட்காமையும் இருக்க முடியாது. சில விஷயங்கள் உள்ளுணர்வு வந்து நமக்கு சொல்லும், இதை வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை மீறி செஞ்சோம்னா தவறுகள் வரும். அப்ப அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருந்தது. எல்லாரும் சொல்ற மாதிரி எனக்கு அந்த பெயர்கள்லாம் என்னால கொஞ்சம் கூட உள்வாங்கெல்லாம் முடியலங்க சார் எனக்கு. ஆனா முழுவதுமா கேட்கும்போது ரொம்ப அருமையா சிறப்பா ரொம்ப மனசுக்கு ரம்யமா இருந்தது. நிறைய செய்திகள் நீங்க என்னைக்குமே குறைச்சலா செய்திகள் இது வரைக்கும் நான் இங்க வந்து இந்த எம்ஒய் தளத்துக்குள்ளார வந்த பிறகு நான் ஒரு நாளும் குறைவான செய்திகளை வாங்கினதே கிடையாது. கொண்டு வந்த பையை விட இன்னொரு பை சேர்த்து தூக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு தடவை எல்லாம் தூக்கிட்டு போனா பத்தாது, திருப்பி தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொட்டி மறுபடியும் ஒவ்வொன்னா அதை தேடி பொறுக்கி தான் எடுக்கணும். அப்படிதான் உங்களோட பேச்சு வந்து எப்பவுமே இருக்கும். அதனால என்னால எப்பவுமே முழுவதுமே உள்வாங்கவே முடியாதுங்க சார். கொஞ்சம் வரைக்கும் தான் என்னால உள்வாங்க முடியுது. அதனால ரொம்ப ஆனா சிறப்பா இருந்தது. நீண்ட நாள் கழிச்சு உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. பார்த்த உடனே ரொம்ப இழைச்சு போன மாதிரி தெரிஞ்சுது. தொடர்ந்து பார்த்த உடனே இல்ல தொடர்ந்து பார்த்தோன்னே இல்ல பழைய சார் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. முதல்ல கொஞ்சம் இழைச்ச மாதிரி, என்னடா இது சார் கொஞ்சம் இழைச்சிருக்காங்க, வீடு கட்டினா இப்படியா அதை கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்திருப்பீங்க. இது செல்போன்ல வரதுன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்குமா என்னவோ. இல்ல புது வீடு கட்டினா இழைச்சு போயிடுவாங்களா என்ன அப்படின்னு யோசிச்சேன். இல்ல நல்ல கலரா இருக்காருமா, நல்ல கலர் ஆயிட்டாரு. ஆமா அது போன் கேமரா நல்லா இருக்கு சார். ராமு சார், எனக்கு ஒரு கேள்வி சார். அதாவது நீங்கள் தலை மட்டும்தான் நீங்கள், உடல் நீங்கள் அல்ல. அதாவது இதுலயே யோகாவில் வேற இருந்தாலும்
you are not the body, you are not even your mind, you are not the body, you are not your mind. அதுதான் நீங்க சொல்றீங்களா? தலை மட்டும் தான் அது நீங்க, மாதிரி இது உங்க உடல் தலை மட்டும் தான் 5 நீங்கள். சென்ஸ் சொல்றது 5 சென்ஸும் இதுல தலையில முகத்துல தானே இருக்குது. மிச்சம் உங்களுக்கு 5 சென்ஸ் தோல் ஒண்ணுதானே உடம்பு பூரா இருக்குது. மிச்சம் 4 சென்ஸும் தலையில தானே இருக்கு. அப்ப தலை உயிர் வாழணுங்கிறதுக்காக அது என்னெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி உடம்ப கிரியேட் பண்ணி விட்டுருக்குது. அடுத்தது சார் மாட்டிக்கிறாங்க சார், எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிறாங்க சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல இது வந்து அவரோட தீரி, அந்த ஒருத்தர் எழுதியிருக்காருல அவரோட தீரி இது. நீங்க வந்து எல்லாத்துக்கும் அப்ளை, எல்லா தீரியும் எல்லாருக்கும் அப்ளை பாத்தீங்கன்னா ஒரு சில தீரியில நமக்கு உடன்பாடு இருக்காது, ஒரு சில தீரி நமக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு எது ஒத்துக்குதோ அதை எடுத்துங்க, ஒத்துக்கலன்னா விட்டுட்டு போயிடுவோம் நம்ம, அவ்வளவுதான் சிம்பிளா. சோல் அப்படின்னா எல்லாரும் நம்புவாங்க, நாங்களாம் நம்ப மாட்டோம். அப்போ வந்து அது அது வேற விஷயம். அதுதான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது, அவங்கவுங்களோட நம்பிக்கை, அவங்கவுங்களோட அனுபவம், அவங்கவுங்களோட பார்வை. சார் ஏதோ இன்னொரு பாயிண்ட் சொல்ல வந்தாரு சிவகுமார் சார். சொல்லுங்க சார். இல்ல சிலர் போய் சில இடத்துல போய் மாட்டிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி சில ஆட்கள் எல்லாம் பாத்துக்கோங்க சார். இந்த பிசினஸ் மீட்டிங் அதுன்னு கூப்பிட்டு மைண்ட் போட்டு, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் டெல் த நேம், ஆம்வேன்னு ஒரு மீட்டிங்ல போய் எங்க நண்பர்கள்லாம் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம அவஸ்தப்பட்டாங்க சார். அதெல்லாம் அது மாதிரி. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங்ல எங்க போட்டுக்கிட்டு உட்கார வச்சு வெளியே போடுறது இல்லை. அது மாதிரி காலைல போனா நைட்டு வரைக்கும் அவங்களை போட்டு டார்ச்சி, வெளியே போகணும்னு தோணுமா அவங்களுக்கு, வெளியே அனுப்ப மாட்டாங்களா? ஏன் சில இடத்துல மாட்டிக்கிங்கன்னு கேக்குறீங்களே, அது மாதிரி சில நண்பர்கள் மாட்டிக்கிட்டு பர்டிகுலர் இந்த மல்டி பிசினஸ்ல எல்லாம் போய் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆம்வேல போய் மாட்டிக்கிட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய லாபம் சொல்லி அதுல போய் மாட்டிக்கிட்டு அதுல இருக்க முடியல, வெளியே வர முடியல. அந்த மாதிரி இந்த நிலைமையில எல்லாம் கொண்டு போய் விட்டுருது. அந்த இடத்துலதான் சார் அந்த லிபரேஷன் வேணும். ஒரு இடத்துல போய் மாட்டும் போது நம்ம எப்படி வெளியே, அந்த இடத்துல லிபரேஷன் பாயிண்ட் வந்து எக்ஸாக்டா ஒர்க் பண்ணணும். ஆக்சுவலி சார் அந்த பிக்சேஷனுக்கு கூட நான் எழுதி வச்சிருக்கேன். பிக்சேஷன் ஆஃப் மைண்ட் இருக்குல்ல சார், அதான் அதனாலதான் நம்ம தலையெழுத்துன்னு சொல்றாங்களோ. அது நீங்க எதாவது கொண்டாந்து எதோட சேர்க்கக்கூடாது சார். அப்பப்ப சேர்த்தணும் சார். நீங்க வேற ரசகுல்லா மட்டுமே சாப்பிடுவேன்னு சொன்னா ரசகுல்லாயோட டேஸ்ட் தெரியணும்ல. நீங்க ரசகுல்லால உப்பு போட்டு தான் சாப்பிடுவேன்னு நான் என்னங்க பண்ண முடியும்? சார் முடிச்சுக்கலாம் சார், முடிச்சுக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ, முடிச்சுக்கலாம். நிறைய பாயிண்ட்ஸ், பட் எல்லா பாயிண்ட்ஸும் எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகுமான்றது நம்ம யோசிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி எந்தெந்த பாயிண்ட் முடிக்குதோ அந்தந்த பாயிண்ட் சூட்டபிள் ஆகுதோ எடுத்துக்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்னா எல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கிடைச்சிட்டாருன்னா எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க மணின்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு மணியை வந்து ஒன்றும் கிடையாது, வராது. எல்லாரும் அவங்கவுங்களோட பார்வையில அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்கவுங்க அனுபவங்கள்ல எடுத்துக்கிறோம். சில விஷயங்களை நம்புறோம், சில விஷயங்களை நம்பல. ப்ராக்டிக்கலா என்ன நடக்குது, ப்ராக்டிக்கலா என்ன நமக்கு என்ன அப்ளை ஆகுது, அதை அப்ளை பண்ணுங்க, அவ்வளவுதான். லைஃப் ஆஃப் கோஸ் ஆன், எனிதிங். நிறைய பேசுறது, நிறைய திங்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரோட சக்சஸ் வேற வேற மாதிரி இருக்கும், நம்மளோட சக்சஸ் வேற மாதிரி. ஒவ்வொரு அனுபவங்கள் எழுதி வைங்க எல்லாரும். மகிழ்ச்சி, நன்றி. எல்லாரும் இந்த மாதிரி எழுதணும். சரி, இவ்வளவு தீரிஸ் அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம என்னத்தை சொன்னோம், நம்ம என்னத்தை எழுதணும். 10,000 புக்கு நாம என்ன கொடுக்குறோம், யார் கேட்கிறாங்கன்றத தாண்டி நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எழுதி வைங்க, எழுதுங்க, ஒரு புக் எழுதுங்க, ஒரு பொட்டன்ஷியல் ரெக்கார்ட் பண்ணுங்க, சம்திங் நியூவா உங்களுக்கு தோன்ற ஐடியாவை எழுதி வைங்க, உங்க கற்பனைகளை எழுதி வைங்க. நிறைய தப்பே கிடையாது. என்ன கேட்டு எவ்வளவு பேர் எவ்வளவு எழுதுறாங்க, நீங்க உங்க பொட்டன்ஷியல் எழுதுறீங்க, உங்க பொட்டன்ஷியல் கிரியேட் பண்றீங்க, உங்களோட தாட்ஸ் கிரியேட் பண்றீங்க. எவ்வளவு புக்ஸ் படிக்கிறோம், எவ்வளவு ஸ்பீச் கேட்கிறோம், பட் நம்ம மைண்ட் நிறைய சொல்லல, ஒவ்வொன்றும் நம்ம மைண்ட் சொல்லுது இல்ல. அப்ப நம்ம மைண்ட் சொல்றத கன்சாலிடேட் பண்ணி உங்களோட ப்ரொடக்ஷனா என்ன கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்கோம், இது கொடுக்கல, இனிமேலாச்சும் கொடுப்போம். சம்திங் ரைட் டவுன். நம்ம ஒரு புக்கு எழுதுவோம், எவனோ நம்ம ஃபாரின்ல இருக்கிற ஆத்தர் பேரெல்லாம் சொல்றாங்கன்னா ஒரு காலத்துல நம்ம பேரெல்லாம் சொல்லணும். அப்போ நம்ம கிரியேட்டிவா திங்க் பண்ணி நம்ம பண்ணணும். சும்மா கேட்டுன்னு இருந்தா மட்டும் பிரயோஜனமே கிடையாது, பேசினாலும் பிரயோஜனம் கிடையாது. சம்திங் வி நீட் டு டூ இட். ரெக்கார்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொருத்தரோட தாட்டையும் வேற வேற ஆங்கிள் கொண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி எழுதி வைங்க. ஒன்னு வீடியோவை போடுங்க, இல்ல இதுவா போடுங்க, புக்கா எழுதுங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. சம்திங் வி நீட் டு டூ.
அதுதான் ஒரு குட் ரிசல்ட்டா இருக்கும். நம்ம கேட்கறது பிரயோஜனம் தான். ஏனையோ கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. சார் ராமு சார் சீக்கிரம் கொடுங்க சார், உங்களால நன்றி எல்லாத்தையும் சார். சேர்த்து திட்டு விழுவுது.